அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஃபாய் பாய் பேசுவாரு. 1285வது நிகழ்ச்சி. ஒரு புத்தகம் தான், 3 எழுத்து அப்படின்ற ஒரு புத்தகம். புகழோடு வாழுங்கள் அப்படின்னு டைட்டில் போட்டு இருக்குது. அதை பத்தி தான் பேச போறேன்னு சொன்னாரு. பாய்க்கு வந்து நமக்கெல்லாம் தெரியும், அவருக்கு நேரம் கிடையாது. அபுதாபியில இருக்கிறதுனால பல நேரங்கள்ல கார்லயே நம்ம ப்ரோக்ராம் கவனிப்பாரு, ஆபீஸ்ல இருந்தா கவனிப்பாரு, வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஃபீட்பேக் கொடுப்பாரு. பேசுறதுக்கு சனிக்கிழமை தான், முன்னாடி எல்லாம் வெள்ளிக்கிழமை இருந்து சனிக்கிழமை, இப்போ சனி ஞாயிறு வீக்கெண்ட் இருக்கிறதுனால இந்த முறை சனிக்கிழமை. நேற்று ஏதாச்சும் கேட்டாரு, போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, பேசட்டுமா அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு வந்து திருக்குறள் தான் திட்டமிட்டு இருந்தேன். சரி, ரிஃபாய் பாய் கேட்கிறாரு, அப்புறம் நம்ம திருக்குறள் அடுத்த வாரம் கூட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரிஃபாய் பாய்க்கு போட்டாச்சு. பார்க்கலாம் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு, என்ன புத்தகம், அந்த யார் ஆசிரியர் எல்லாம் சொல்லுவாரு. நான் டீட்டெயில் எதுவும் கேட்கல, நீங்க ஆரம்பிங்க. நன்றி சார். ஸ்டீபன் சார் உட்பட கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் எனது முதற்கண் நன்றி கடந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடங்குகிறேன். இது 3 எழுத்துங்கிறது ஒரு மோட்டிவேஷன் புக்கு தான். புகழோடு வாழுங்கள். நானும் வாழ்ந்தேன் என்று இருந்துவிட போவதில் என்ன இருக்கிறது அர்த்தம்? புகழோடு வாழ சொல்லி தருகிறார்கள் உலக புகழ்பெற்ற 30 சாதனையாளர்கள். அந்த லிஸ்ட் தான் பாரான்னு சொன்னா பா ராகவன்கிறவர் தான் அதனுடைய ஆத்தர். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. புகழ் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று யாராவது சொன்னால் பொய் சொல்லுகிறார்கள் என்று பொருள். உணவு, உடை, உறைவிடம் என்னும் ஆதார தேவைகள் தீர்ந்த பிறகு மனித மனம் இயங்கக்கூடிய விஷயங்களில் புகழுக்கு முக்கிய இடம் உண்டு. அது தவறில்ல. புகழுக்கு இன்னொரு பெயர் தகுதிக்கான அங்கீகாரம். ஒரு காட்டு மலரை போல் யாவும் கவனிக்காமல் தானே முளைத்து வளர்ந்து மொட்டுவிட்டு மலர்ந்து உதிர்ந்து போவதில் என்ன இருக்கிறது? பூவென்றால் மாலையாக வேண்டும், கூந்தல் ஏரியாக வேண்டும். ஆனால் பூக்குத்தான் அந்த விருப்பம் இருந்தாக வேண்டுமே ஒழிய இலைக்கல்ல, வேறுக்கல்ல. தகுதிக்கு தக்க அங்கீகாரத்தை பெறுவது எப்படி? இது ஒரு வினா. என்னென்ன தகுதிகள் நமக்கு சரியான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும்? இது இன்னொரு வினா. இந்த 2 வினாக்களுக்குமான விடை ஒன்றுதான். அதை தியரியாக படித்தால் போரடித்து விடும். தகுதியை வளர்த்து கொண்டு அங்கீகாரத்தையும் பெற்று சாதித்தவரின் வாழ்க்கையிலிருந்து நாம் அதை எளிதாக பெற இயலும். ஒரு மனிதன் எந்த புள்ளியில் தவிர்க்க முடியாத நபராகிறான் என்பதிலிருந்து எது அவனை புகழின் உச்சத்தில் கொண்டு உட்கார வைக்கிறது என்பது வரையிலான பயணம் மிக நீண்டது, கரடு முரடானது, மிக நுணுக்கமான பல சூட்சியமங்களை உள்ளடக்கியது. ஆனால் எதுவும் முடியாதல்ல, அசாத்தியமானதும் அல்ல. மனிதனால் செய்ய முடியாத ஒரே விஷயம் தன் முதுகை தானே நேரில் பார்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் எனக்குரிய அங்கீகாரம், எனக்கு தகுதியான அளவு புகழ் வந்து சேரவில்லை என்று ஏங்காதவர்களின் எண்ணிக்கை மிக சொற்பந்தான். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவரானாலும் தகுதிக்கு தக்க அங்கீகாரம் புகழும் கண்டிப்பாக அடைய முடியும். வாழ்க்கையை காட்டிலும் சிறந்த ஆசிரியர் இல்லை. இது சாதித்து முடித்தவர்களின் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட பக்கங்கள். எனவே கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம். எவ்வளவு முடியும், நம்மால் முடியுமா, நமக்கெல்லாம் சாத்தியமா என்கிற பேச்சே வேண்டாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று முன்னுரையில ஆசிரியர் அதை பத்தி சொல்லுகிறார். அவர் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்றார். இந்த கட்டுரைகள் 3 எழுத்து என்னும் பொது தலைப்பில் குங்கும வார இதழில் தொடராக வெளிவந்தவை. சக மனிதர்களுக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய விதமான இந்த துறை சார்ந்த நான் இதற்கு முன் அதிகம் எழுதியதில்லை. எக்ஸலண்ட், செய்யும் எதிலும் உன்னதம் என்கிற என்னுடைய இதே மாதிரியான முந்தைய நூலின் வெற்றி அளித்த நம்பிக்கைதான் இதனை எழுத தூண்டியது என்கிறார்.
இதைவிட உந்துதல் குங்கும இதழின் தலைமை பொறுப்பாசிரியர் நண்பர் வள்ளிதாசன் அளித்தது. ரசனையும் ஆர்வமும் கலந்த அவருடைய ஈடுபாடே தொடராக வெளியான போது இது கண்ட வெற்றிக்கு முக்கிய காரணம். எனவே குங்குமத்துக்கும் வள்ளிக்கும் என் நன்றி. இப்படி ஒரு 30 சாதனையாளர்கள பட்டியலிட்டு பேர சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு சாதனையாளருடைய வாழ்க்கை வரலாற நம்ம இந்த குறிப்பிட்ட காலகட்டத்த சொல்லி முடியாது. அதனால அந்தந்த சாதனையாளர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதனுடைய நான் ஹிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அந்தந்த சாதனையாளர்கள் ஒரு 9 கட்டளையாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த போட்டிகள் அல்லது எத நம் மக்களுக்கு எடுத்துச் செல்லணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கணும் என்ற அந்த அந்த வடிவமைப்புகளை எல்லோரும் எல்லா சான்றோர்களுடைய சாதனையாளர்களுடைய பட்டியலை ஒரு 9 கட்டளைகளாக அவர் தந்திருக்கிறார். அந்த கட்டளையை மட்டும் நம்ம விவரமா படிப்போம். சாதனையாளருடைய பட்டியல அது பெரிய பெரிய விரிவா இருக்குது. அதனால விரிவஞ்சு சுருக்கி அந்த ஹிண்ட்ஸ் மட்டும் ஒவ்வொருடைய அந்த சாதனையாளர் பட்டியல நான் விவரிக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய 30 சாதனையாளர்கள்ல ஏஞ்சலினா ஜோலி, ஓப்ரா வின்பரே, 50 சென்ட், ரோஜர் பெடர், மெடோனா, ஸ்டீஃபன் கிங், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், டேனியல் ராட்க்ளிஃப், லெனோா, டாம் க்ரூஸ், மைக்கேல் ஜோர்டன், மரியா சராவோ, பிரிட்னி ஸ்பியர்ஸ், பராக் ஒபாமா, டேவிட் காப்பர்ஃபீல்ட், ரொனால்டினோ, லக்ஷ்மி மிட்டல், இந்திரா நூயி, பிராட் பிட், பில் கேட்ஸ், ஜே.கே. ரவுலிங், போ பெனடிக்ட், முகேஷ் அம்பானி, கார்லோஸ் ஸ்லிம், ஜுஹன் டாவோ, ஏ.ஆர். ரஹ்மான், ஜேம்ஸ் கேமரூன், தலாய் லாமா, சச்சின் டெண்டுல்கர், ஒசாமா பின் லாதன். இப்படி 30 சாதனையாளர்களுடைய பட்டியலை இங்கே அவர் பேர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு சாதனையாளர்களையும் அந்த ஹிண்ட்ஸை மட்டும் நான் சொல்றேன். சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வழிகாட்டி அந்த கட்டளைகளை நம்ம பார்க்கலாம். இதுல நிறைய ஆளுமைகள் சில சாதனையாளருடைய பட்டியல நீங்க தெரிஞ்சிருக்கலாம். அவங்கள பத்தி வாழ்க்கை குறிப்புல நீங்க ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டுக்காக வேண்டி நான் சொல்றேன். முதல்ல ஏஞ்சலினா ஜோலி. அவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, உயிரோடு இருக்கும்போதே கற்பிழந்துட்டாங்க. இவங்க ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப வேதனையோட இப்ப பொதுவாவே இந்த சாதனையாளர்கள்ல நம்ம ஒரு மனசுல ஓட விடணும். எப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தளத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை நமக்கு எல்லோருடைய சாதனையாளர் பட்டியலையும் நம்ம முன்னுக்கு நிறுத்திக்கிட்டு, இந்த ஏஞ்சலினா ஜூலி உயிரோடு இருக்கிறதே சுமன்னு நினைச்சுக்கிட்டு தான் வாழ்றாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நான் கர்மாதி கான்ட்ராக்ட் பண்ண போறேன். புனரல் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து ஒரு ஈமச்சடங்கு காலேஜ்ல படிக்கிறாங்க. எப்படி பாருங்க. ஈமச்சடங்கு எப்படி செய்யணும்? புனரல் சயின்ஸ வச்சு படிக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது ஒரு கழுத கண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாரி உள்ள நடிகை அது. அதே மாரி 34 வயசுல 3 பிள்ளைங்கள தத்தெடுக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைங்களுமே ஒண்ணு எத்தியோப்பியா, இன்னொன்னு கம்போடியாவுடைய முகாம்லேருந்து 3 குழந்தைகள அவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இதுல அவங்க பிரசித்தி பெற்றாங்க. இப்ப அவங்க என்ன கட்டளைகள் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கட்டமைத்த வழிகள சொல்லும்போது சொல்றாங்க, "துயரங்களில் துவளாதே, அவமானங்களை அழுத்தி துடை. புகழ் வேண்டுமென்றால் அதை நினைக்காதே. பேய் மாதிரி உழைத்துக் கொண்டே இரு. நீ இருக்கும் துறையில் நிலைத்திருக்க உன்னை தகுதியாக்கிக் கொள். வாழ்க்கையை காதலி. வந்து போகும் காதல்களால் பாதிப்படையாதே. ஊர்வாய் அடைக்க உன்னால் முடியாது. உன் வழியில் போய்க்கொண்டே இரு. முடிந்தபோது ஊருக்கு உதவி செய். மனித நேயம் வேண்டும். மக்கள் உன்னை நினைக்க வேண்டும். அதுவே சரி. புகழ் வரும்போது அதை கண்டுகொள்ளாதே. வேலையைப் பார்" என்று அவர் கட்டளைய அத சுருக்கி சொல்றாரு. அப்புறம் ஓப்ரா வின்பரே. அது அந்த பெண் 9 வயசுலயே ஒரு உள்ளூர் ஒரு பொறுக்கியினால அந்த பிள்ளை கருப்பு சூறாடப்படுகிறது. ஆனா படிப்புல ரொம்ப சுட்டி. மிக சிறந்த ஆர்ஜியாவா உருவாகுறாங்க. ஓப்ராவின் பிரே ஷோ அப்படின்னு ஒரு இத நடத்தி ரொம்ப பிரபலமாகுறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு டிவி சேனல் தொடங்குறாங்க. சொந்த டிவி சேனல்ல கிட்டத்தட்ட $275 மில்லியன் அவங்களுடைய சொத்து மதிப்பு உயருது. அவங்க என்ன சொல்றாங்க தன்னோட கட்டளைகள்ல, "சுய சோகத்தில் ஆழ்ந்து போகாதே. மிதித்துக் கொண்டே எழுந்து நில். நிறைய படி. படித்ததை பகிர்ந்து கொள். சரளமாக பேசு. மக்கள் நன்கு பேசுபவர்களையே விரும்புகிறார்கள்.
தோற்றம், அந்தஸ்து, கையிருப்பு பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நிகரற்ற தன்னம்பிக்கையுடன் நட. தொடர்புகளை உருவாக்கு. வலுவாக வைத்திரு. ஒவ்வொரு தொடர்பும் ஒரு சொத்து. எப்போதும் சிரித்தபடி இரு. அழகு என்பது புன்னகையில் மட்டும்தான் இருக்கிறது. வெளிப்படையாக இரு. எதையும் மறைக்காதே, மாற்றாதே. இயல்பாகவே இருப்பதே அடுத்தவரை கவரும். ஒருபோதும் ஆணவம் காட்டாதே. அன்பால் தான் கவிழ்க்க முடியும். சிறப்பானதை சிந்தித்து, சிறப்பானதை பேசி, சிறப்பானதை மட்டுமே அடுத்தவர்களுக்கு சிபாரிசு செய். உன் எதிர்காலம் சிறப்பாகும் என்று தன்னுடைய கட்டளையிலே அவர் குறிப்பிடுகிறார். 50 சென்ட். இப்ப டாலர்னா $1, அப்புறம் 10 சென்ட், 10 சென்ட், 20 சென்ட்னு வருது இல்லையா? அந்த காயின்ஸ் இது. அதுக்கு அவனுக்கு பேர் வந்து சில்ற பைய. அவன் சில்ற. ஜஸ்ட் 50 சென்ட் தான். அவன் இயற்பெயர் வந்து ஜேம்ஸ் ஜாக்சன். அப்புறம் கருப்பினத்து மக்களிலே உருவாகின ஒரு ராப் இசை பாடகர். ஏன்னா அவரோட தந்தை போதைப் பொருளுக்கும் மதுக்கும் அடிமைப்பட்டவர். கொஞ்ச காலமா அப்படிதான் இருந்தாரு. போலீஸ் அரெஸ்ட் ஆகுறாரு. அதுக்கு ரேப் இசையிலேயே தன்னை உட்பகப்படுத்தி அதிலேயே அவர் கேட்டு 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 ராப் இசை பாடகரா வளர்றாரு. 1991ஆம் ஆண்டு மாஸ்டர் ஜே ரெக்கார்டிங் கம்பெனி இவருக்கு வந்து ஒரு ரியாக்ட் ஆல்பம் ஒண்ண தயாரிக்கிறாங்க. அதுல வந்து அவருடைய புகழும் அவர் அதுக்கான தொகையும் சொத்துகளும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப சொல்றாரு, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 50 சென்ட் அப்படின்னு என்னுடைய தோழர்கள்லாம் என்னை கேலி செய்தார்கள். நான் அதிகமான சொத்துக்கு அதிபதி என்று தன்னுடைய போல சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்கதை சுருக்கம் எத்தனை நாற்றம் அடிக்கக்கூடிய இருந்தாலும் பரவாயில்லை. இந்த வினாடியிலிருந்து புதிதாக வாழத் தொடங்கு. எந்த தொழிலானாலும் சரி, உன்னை 100% அர்ப்பணம் செய். ஜெயித்து விடுவாய். அவமானங்களை பொருட்படுத்தாதே. பேசிக் கொண்டிருப்பவர்களால் சாதிக்க முடியாது. செயல் மட்டுமே முக்கியம். வாய்ப்பு வரும்போது தூங்காதே. எப்போது வரும் என்று தெரியாதபடியால் எப்போதும் தூங்காதே. பயிற்சி, அனுபவம் எல்லாம் முட்டாளக்கடி ஆர்வம் ஒன்று போதும். எதிலும் ஜெயிக்கலாம். ஒரு முறை செய்த தவறை இன்னொரு முறை செய்யாதே. புதிய தவறுகளே புதிய பாடங்களாகும். வறுமையை பொருட்படுத்தாதே. அது அடுத்த சனி பயிற்சியில் ஓடிப்போய்விடும். புகழ் வரும்போது பொறாமை கொண்டு கூவவும் ஒரு கூட்டம் வரும். அதை கண்டுகொள்ளாதே. கருத்து சொல்லாதே. எதை செய்தாலும் அதில் உன்னதத்தை தேடு. அதற்காக உயிரை கொடுக்க தயாராக இரு. கண்டிப்பாக நீ உயர்வாய். அடுத்த ஃபெடரர் 1985 வயசு 4 தான். ஆனா 3 வயசுலயே டிவி பார்க்கிற அந்த பையன் ஃபுட்பாலு, டென்னிஸு, வாலிபால் விளையாட்டுல ரொம்ப நுணுக்கங்களை டிவில பார்த்து கற்றுக்கிறான். 28 வயது ஃபெடரரை 28 லட்சம் காதலிகள் காதலிக்கிறதாக சொல்றாங்க அவனை. அந்த அளவுக்கு பேர் பெற்றிருக்கிறான். நாடு முழுவதும் அவனுடைய வீடுகள், சொத்துக்கள். டென்னிஸ் விளையாட்டு எனக்கு ஒரு சக்தின்னு சொல்றாரு. கலந்து கொண்ட 80 மேட்சுகளில் 74 மேட்சுகளில் அவர் வெற்றி டென்னிஸ்ல. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எதையும் விளையாட்டாக நினைக்காதே. புகழ் பெறுவது சுலபம். உழைக்க வேண்டும், அவ்வளவுதான். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதன் ஆழ் அகலங்களை அளந்து பார்த்துவிடு. நிச்சயமான வெற்றிக்கு ஒரே குறுக்கு வழி நமது துறையில் நாம் ஒரு மாஸ்டர் ஆகிவிடுவதுதான். தோல்வியில் நல்ல வாத்தியாரை விடாதே. போட்டியாளர்கள் நிறைய வேண்டுமென்று பிரார்த்தனை செய். அவர்கள் இருந்தால்தான் நீ ஜெயிப்பாய். சாதனையாளர்கள் ஒவ்வொருவரையும் கூர்ந்து கவனி. கஷ்டப்படாமல் யாரும் ஜெயிக்கவில்லை. ஊசலாட்டம் கூடவே கூடாது. ஒன்றை நம்பு. அதற்காக உழை. உயிரை கொடுக்கவும் தயாராக இரு. உயிர் போகாது. புகழ் வரும்போது அதை அனுபவி. ஆனால் விழிப்புணர்வுடன் இரு. நிறைய விலை கொடுத்து வாங்கிய பொருள் அது என்பது எப்போதும் உன் நினைவில் இருக்கட்டும். அடுத்ததாக மெடோனா. அப்ப அவங்க டான்ஸ் டீச்சர் கேட்கறாங்க, உன்ட கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்கறாங்க. என்கிட்ட ஒரு $35 தான் இருக்குன்னு. சரி, எப்படி நியூயார்க்ல போய் சமாளிக்க போறா? அப்ப மறுபடியும் டீச்சர் சொல்றாங்க, உனக்கு நிறைய திறமை உள்ளது. சின்ன வயசுலயே அவங்க சித்தி கொடுமையினால ஆக்கிரமிக்கப்பட்டு மெக்சிகோல இருந்து மெக்சிகோல இருந்து ஓடி வந்து ஒரு சேரியில தங்குறாங்க. 1983 முதல் டான்சர் ஆல்பம் வெளியாகுது.
அவங்க என்ன என்ன மந்திர வேதம்னா, கனவு கண்டால் போதாது, செயல் முக்கியம் அப்படின்னு அவங்களுடைய மந்திர வாக்கு. அவங்களோட 10 கட்டளைகள், உன் இலட்சியத்துக்கு உன் சூழல் ஒத்துவரவில்லை என்றால் ஓடிப்போ. உழைக்க தயங்காதே. பிசாசாக மாறினால் தான் மனிதனாக ஜெயிக்க முடியும். பணத்தை லட்சியம் செய்யாதே. கவனம் பிசகாமல் வேலை பார்த்தால் தேவையான பணம் எங்கிருந்தாவது வரும். மனிதர்களை சேகரி. உலகில் உள்ள அனைவரும் உனக்கு தவ புதல்வர்கள் என்று தயங்காமல் நம்பு. வாயை திறந்து பேசு. என்ன வேண்டும் என்று தயங்காமல் கேள். கேட்டால்தான் கிடைக்கும். எப்போதும் அலர்ட்டாக இரு. அடிக்கடி உன்னை அப்டேட் செய்து கொள். விமர்சனங்களை பொருட்படுத்தாதே. ஃப்ரெஷ்ஷாக இரு. அழுது வடியும் முகத்தை யார் விரும்ப மாட்டார்கள். மிக கடுமையான உழைப்பின் இடையே வரும் ஒரு சிறு பகுதியே புகழ். அது நிலைத்திருக்க இன்னும் கடுமையாக உழை என்று அவருடைய கட்டளை சொல்றாரு. ஸ்டீஃபன் கிங் அவர் எப்பவுமே படுத்துட்டு தான் படிப்பாராம். ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நடந்து கொண்டே படித்திருக்கிறாரு. விபத்து வந்து அவருடைய ரொம்ப சங்கடமா ஆயிப்போச்சு. எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் மத்தியில அவர் உயிர் பிழைத்தார். 40 நிமிடம் தொடர்ந்து உட்கார முடியாது அவருக்கு. பெரிய எழுத்தாளர். 1973ல கேரிங்கிற நாவலை எழுதுறாரு. அவர நாவலை வெறும் $2500 கொடுக்கலாங்கிறது தான் முதல்ல திட்டம். ஆனா டபுள் டே என்ற ஒரு பிரஸ் வந்து ஒரு பதிப்பை வந்து 4 லட்சம் முதல் டாலர் அந்த பதிப்பு வந்து முதல்ல கிடைச்சிருக்கு அவருக்கு. 2500 எங்க, 4 லட்சம் எங்க? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அனுபவங்கள் எதையும் வீணாக்காதே. ஒவ்வொரு அனுபவமும் வழித்துணை விநாயகர். வாழ்வில் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் வை. இதுவா அதுவா பிசினஸே வேண்டாம். லட்சியத்தை எப்போது நிர்ணயிக்கிறாய் என்பது முக்கியமல்ல. முடிவு செய்த கணத்திலிருந்து அதை பற்றி மட்டுமே யோசி. உன் வேலை எதுவானாலும் அதை ஆழமாக நேசி. உயிரை கொடுத்து உழை. புகழ், பணம் இரண்டும் மனிதனுக்கு அவசியம். இதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை என்று நம்பு. புகழுக்காகவும் பணத்துக்காகவும் உழைத்தாலும் உன் பணியில் நீ நேர்த்தி எப்போதும் இருக்க வேண்டும். அப்போதுதான் புகழும் பணமும் நிலைக்கும். செய்யும் பணியில் மட்டுமல்ல, வாழ்விலும் ஒழுங்கு அவசியம். லயமோடு வாழ பழகு. அதிர்ஷ்டத்தை நம்பாதே. வெற்றி என்பது உழைப்பால் மட்டுமே வருவது. திறமையை வளர்த்துக்கொள். எதையுமே தெரிந்து கொள்வதில் போதுமென்ற மனமே கொள்ளாது. அடுத்தது டேனியல் ராட்க்ளிஃப். இவர் ஒரு சிறிய வயது தான். 11 வயசுல ஒரு ஆடிஷனுக்கு போறாரு, நடிக்கிறது ஆடிஷன் போறாரு. அதுல வந்து ஒரு டைரக்டர் இந்த ஹாரி பாட்டர் வந்துல்ல, அதுக்கு நட்சத்திர தேடிட்டு இருக்கும்போது அதுல கிடைக்குது அவருக்கு அந்த வாய்ப்பு. 2001ல ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் அந்த இதுல வந்து யார் இந்த பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப புகழின் உச்சத்துக்கே போறார் அவரு. அவருடைய கட்டளைகள் கனவு வேண்டும், உழைப்பை நேசித்தல் முக்கியம், படிப்பு வராவிட்டால் பரவாயில்லை, வேறதில் திறமை இருக்கிறது என்று பாரு, எப்போதும் புன்னகையுடன் இருங்கள், புன்னகையே பாதி வெற்றி, வேலையில் நேரம் காலம் பார்க்காதீர்கள், வேலை நேரத்தில் சொந்த தேவைகளை நினைக்காதீர்கள், வம்பு தும்புகளில் ஒருபோதும் சிக்காதீர், வெற்றி வரும்போது கொண்டாடுங்கள், கொண்டாடி முடித்ததும் வேலையை திரும்பி விடுங்கள், ஆர்வங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்கள் தான் அடித்தளம், புகழ் அருமையானது, அதற்காக எத்தனை வேண்டுமானாலும் உழைக்கலாம் அப்படின்னு அவர் கட்டளை சொல்றாரு. அடுத்ததா வந்து மைக்கேல் ஜோர்டன், ரொம்ப கூடைப்பந்து வீரர், எக்ஸலண்ட் கூடைப்பந்து வீரர். அவருக்கு நிறைய விளம்பர நடிப்பு மாடலாக அவருக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்குது. 500க்கும் மேற்பட்ட விளம்பர கம்பெனில அவர் நடிக்கிறாரு. துள்ளி குதித்து அந்த பேஸ்கெட் பால்ல துள்ளி குதித்து விளையாடுறதுல தான் அவருடைய அந்த ஜோர்டன் சிக்னேச்சர் அதுன்னு சொல்றாங்க. அவர் அவ்வளவு பிரசித்தி பெற்றவர். உங்கள் திறமை எதில் என்பதை கவனமாக இனம் காணுங்கள். தெரிந்துவிட்ட பிறகு காலம் கடத்தாதீர்கள். பயிற்சியில் இறங்கிவிடுங்கள். கவனத்தை ஒருபோதும் சிதறவிடாதீர்கள். உலகில் எல்லாமே முக்கியம்தான். எல்லாவற்றையும் விட நமது வெற்றி மிக முக்கியம் என்று நம்புங்கள். தியானம் வேண்டும். தொழிலில் ஆழமான காதலும் அடங்காத வேட்கையும் வேண்டும். ஒரு வெற்றியில் திருப்தி விடாதீர்கள். வெற்றி என்பது தினசரி வரவாயிருக்க வேண்டும். அதற்கு தினசரி உழைத்தாக வேண்டும். வெற்றி வரும்போது புகழ் வரும். அது கொஞ்சம் பயமுறுத்தும். ஆனால் அடுத்த வெற்றிக்காக உழைக்க ஆரம்பித்து விடுங்கள். ஒருபோதும் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். மனிதனால் முடியாதது ஒன்றுமில்லை. ஓய்வுக்கு பின் அசை போட்டு பார்க்க சில சாதனைகளாவது நமக்கு வேண்டும். அதற்காக ஓயாமல் உழையுங்கள். அப்புறமா இந்த டாம் க்ரூஸ்,
இப்போ நம்ம நாட்டுல ரஜினிகாந்த் கண்டக்டரா இருந்து உயர்ந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டே ஒரு ஆள் இருந்திருக்கிறார். அப்ப அமெரிக்கால பீப்பிள் பத்திரிக்கையில வந்து உலக பேரகன் இவன் தான் சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப பெருமையா சொல்றாங்க. எம்பயர் அமைப்பு வந்து 5 ஹீரோக்கள்ல வந்து இவனே சேர்த்து சொல்றாப்புல. டாம் குரூஸ. 1981ல எண்ட்லெஸ் லவ் என்ற அந்த இதுல அந்த கதாபாத்திரத்த சிறிய பாத்திரமா எடுத்து மிகப்பெரிய ஆளுமையா ஆவுறாரு அதுல. அவர் சொல்றாரு, "வெற்றி மீது முதலில் ஆசை வை. ஏழ்மையை பழிவாங்க ஒரே வழி பணக்காரனாவதுதான். எந்த குறைபாடும் வெற்றிக்கு தடை அல்ல. எதையும் ஜெயிக்கலாம் என்று நம்பு. எந்த வேலையும் அவமானத்துக்குரியதல்ல. சந்தோஷமாய் செய். கண்ணையும் காதையும் திறந்து வை. நிறைய கற்றுக்கொள். செயலின்றி இறங்கிய பின் தயங்காதே. அடித்து ஆடு. பணம், வெற்றி, புகழ் எல்லாம் மந்திரத்தால் வராது. மாடு மாதிரி உழைத்தாக வேண்டும். சம்பாதிப்பதை நீ சம்பாதிக்கும் துறையிலேயே முதலீடு செய். சறுக்கினால் உடனே எழுந்திரு. படுத்திருந்தாலும் புதைத்து விடுவார்கள்." என்னது கருத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி மரியா சராவோ சிறந்த டென்னிஸ் வீரர். புகழ்பெற்ற டென்னிஸ் கேம்ப்ல வந்து நிறைய பார்த்து விளையாடுறாரு, பயிற்சி பெறாரு டிவில. அவர் என்ன சொல்றாருன்னா, குடும்ப சூழலை உணருங்கள். கனவுகளை அதனை ஒட்டி வடிவமையுங்கள். பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றுவது கடமை ஒன்று நினையுங்கள். மனத்தை சிதற விடாதீர்கள். கவனம் ஒன்றின் மீது மட்டும் இருக்கட்டும். பசியை பொருட்படுத்தாதீர்கள். ஏழ்மை தற்காலிகமானதுதான். கடுமையாக பாடுபடவும். சோம்பல் என்பது சாத்தான் அன்ற விடாதீர். தோல்விகளை ஜாலியாக எடுத்துக் கொள்ளுங்கள். வெற்றி அல்ல, வெற்றியை நோக்கி முயற்சிகளே முக்கியம். உடல் உபாதைகளை பொருட்படுத்தாதீர்கள். ஜெயித்த பின் சோர்ந்து விடாதீர்கள் என்று அவர் கட்டளை சொல்றாரு. அப்புறம் ஒபாமா இவர்தான் ஒபாமா, வெள்ளை தேசத்தின் கருப்பின அதிபர். 40 வயது வரைக்கும் அரசியலுக்கே வரையில அவர். இல்லியான்ஸ் மாகாணத்துல சட்டத்துறை ஆசிரியரா வேலை பார்க்கிறாரு. செனட்டு, கீழவை, மேலவை தேர்தல்ல வெற்றி வாகை சூடி 2007ல 47வது பிரசிடென்டாக தன்னை பதவி பிரமாணம் பண்றாரு. அதிபருடைய மந்திர சொல் இன் சேஞ்ச் வி பிலீவ். தன்னம்பிக்கைங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் மந்திர சொல்ல அவர் பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லாதே செய், பதறாதே அடக்கி வாசி, கலங்காதே யோசி, பின் வாங்காதே அடித்து ஆடு, முடங்காதே பேசு, தயங்காதே கேள், பயப்படாதே துணிந்து நில், ஒதுங்காதே முன்னால் வா, நிற்காதே நகர்ந்து கொண்டே இரு என்று இந்த 9 கட்டளைகளை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெற்றுக்கலாம். அடுத்ததாக பிரிட்னி ஸ்பயர்ஸ் சிறந்த கவிஞர். இருந்தாலும் மேடை நாடகம், விளம்பரம், இசை ஆல்பம் இதுல போட்டுல நிறைய பண்றாரு. ஆனா அவருக்கு வெற்றி இல்லை. ஜீவ் ரெக்கார்டிங்ல போய் ஒரு ஆல்பம் பண்றாரு. அவரை மடோனாவை கடவுளாக வழிபட்டவர். ரோல் மாடலாவே மடோனாவை தான் வைத்திருந்திருக்காரு. அவரை கடைசி அந்த ஹிட் மீ பேபி ஒன் மோர் டைம் 1998ல வந்து அந்த பாட்டு அந்த ஆல்பம் மிக புகழ் உச்சிக்கு போயிருச்சான். சிறந்த பாப் இசை பாடகி. அவர் சொல்றாரு, எதில் திறமை உண்டோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வெற்றிக்கான குறுக்கு வழி கடும் உழைப்பு. உங்களுக்கு நீங்களே கராரான விமர்சகராக இருந்தாக வேண்டும். உங்கள் தரம் உங்களுக்கு தெரியாவிட்டால் அடுத்தவர் அபிப்பிராயங்களை கண்டுகொள்ளாதீர். உங்கள் தகுதியை நம்புங்கள். கூச்சப்படாமல் எல்லோரிடமும் சென்று வாய்ப்பு கேளுங்கள். அவசரத்துக்காக அபத்த முயற்சிகள் செய்யாதீர்கள். நமது என்ட்ரி எப்போதும் பெரிதாக இருக்க வேண்டும். தகுதியான திறமையான நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். லட்சியம் உள்ளவர்களுடன் நெருங்கி பழகுங்கள். வாழ்க்கை அனுபவிப்பதற்காகவாது எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே ஜாலியாக இருங்கள். அடுத்தது டேவிட் காப்பர்ஃபீல்டு. இவர் ஒரு மேஜிக் மேன். ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, தன்னோட தந்தைகிட்ட வந்து ஒரு சென்ட் கையில வச்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு டாலரா மாத்துறாரு. அவர் அவ்வளவு ட்ரிக்ஸ படிச்சுக்கிட்டே வர்றாரு. இன்று உலகிலேயே இல்லுனிஸ்டாக நிறைய பண்ணிக்கிட்டு டிவில பெரும் புகழ் பெற்றிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒன்றின் மீது அடங்காத ஆர்வம் கொள். மக்களை வியப்படை செய்வதே கவனம் கவரும் வழி. உழைப்பு கடுமையாக இருக்கட்டும், ஆனால் ரகசியமாக. வெற்றி ஃபார்முலாக்களை வெளியே சொல்லாதே. நிறைய படித்துக்கொண்டே இரு. புதிதாக யோசிக்கவும், பிரமாண்டமாக யோசிக்கவும். நல்ல சரக்கு நிச்சயம் விற்கும். எனவே வெற்றி குறித்து கவலைப்படாது. காலத்துக்கேற்ப நம்மை அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையில சொல்றாரு.
அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இந்திரா நூயி. இது நம்ம சென்னை வாசி. ஹோலிசின்டிஸ், பெப்சி இன்னும் பல கம்பெனில சிஇஓவா இருந்திருக்கிறாங்க. $15,00,000 சம்பளம் வருடத்திற்கு இவங்களுக்கு. உட்கார்ந்த இடத்திலிருந்தே அவ்வளவு சம்பளம் பார்க்கலாம். 72% எந்த கம்பெனில சிஇஓவா இருந்தாரோ, அந்த இடத்துலலாம் அவர் 72% தன்னுடைய வியாபாரத்த உத்திய உயர்ந்திருக்கிறது. எனிதிங் இஸ் பாசிபிள். அவரோட மந்திர சொல் வந்து இந்திராணியுடைய அம்மையோட பாசிபிள் வந்து எனிதிங் இஸ் பாசிபிள் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படிக்கிற காலத்தை வீணாக்காதே. காலத்துக்கு எது தேவையோ அந்த படிப்பில் கவனம் செலுத்து. போதுமென்று நினைக்காதே. மேலே மேலே ஆசைப்படு. அதிகபட்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள். கிடைத்த தொடர்புகளை பராமரிப்பது அதனினும் முக்கியம். இனிமையாக பேசுங்கள், இதமாக நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களை அதைத்தான் விரும்புகிறார்கள். அதிரடியாக செயல்பட தயங்க வேண்டாம். பந்தா வேண்டாம். அதிகார தோரணை வேண்டாம். சாதிப்பதுதான் முக்கியம் என்றால் அடக்கமாக இருங்கள். கனவு இருக்கட்டும். கூடவே நனவாக்கும் வழிமுறைகளையும் யோசிப்பது அவசியம். அப்புறம் அதுக்கடுத்த லெக்ஸி மிட்டால். லெக்ஸி மிட்டால பத்தி எல்லாருக்கும் தெரியும். காலைல 11 மணிக்கு தெருவுல பழைய பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம்னு சொல்லக்கூடிய அந்த வண்டிய போறவன பார்த்து, "நீ வியாபாரத்துல கணக்கா இருந்தா நீ பெரிய உயர்வான்னு சொன்னா, அது லட்சுமி மிட்டலுக்கு சொன்னா பொருத்தமா இருக்குமாம்." அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னால லண்டன்ல அவன் மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. இங்கிலாந்து ஓராண்டுக்குள்ள பட்ஜெட் தொகையா அது. அவருடைய மகளுக்கு செலவான செலவு. ஆனா அவருக்கு கல்யாணம் முடியும்போது வெறும் 7,300க்கு தான் செலவாயிருக்குது டாலர். இத மகளுக்கு சொல்லல. என்னோட தன்னுடைய திருமணம் இவ்வளவு செலவு. ஆனா உனக்கு இங்கிலாந்தே உலகமே வியந்து பார்க்க அளவுக்கு உனக்கு திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஆ பல நாடுகள்ல இரும்பு ஃபேக்டரி அவருக்கு இருக்குது. இரும்பு இல்லாத வாழ்க்கை இல்ல, இரும்பு இல்லாத உலகம் இல்லங்கிறத அவரு மனசுல வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஏழையாக இருப்பது முன்னேறுவதற்கு ஒரு பிரச்சனை அல்ல. படிக்கும்போதே ஏதாவது ஒரு தொழிலை பழகு. நேரத்தை வீணாக்காதே. புதிதாக யோசி. வேண்டாமென்று எதையும் தூக்கி போடாதே. எதுவும் பயனளிக்கும். கிள்ளிக் கொடுத்தால் போதும். உலகம் அள்ளிக் கொடுக்க எப்போதும் தயாரா இருக்கும். கஷ்டம் பார்க்காதே. அவமானம் பார்க்காதே. அடித்து ஆடு. போராட்ட குணம் வேண்டும். ஜெயிக்கும் வரை விடாதே. புகழும் பணமும் சேரும்போது நன்கு அனுபவி. அது மேலும் செயல்பட தெம்பு கொடுக்கும். அடுத்ததாக பிராட் பிட். இவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். ஏன்னா ஜேர்னலிஸ்ட் தான் படிச்சிருக்காரு. நடிப்பு கல்லூரியில பட்டம் பெற்றிருக்கிறார். ஹாலிவுட்டின் ஹீரோ கவர்ச்சியான மனிதர். 2 முறை அகாடமி, 4 முறை கோல்டன் விருது பெற்றிருக்கிறாரு. தி டார்க் சைட் ஆஃப் தி சன் யுகோஸ்லாவிய படத்துல அவர் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அழகிய கனவு ஒன்று வேண்டும். அடைவதற்கு கடும் முயற்சி வேண்டும். அவமானம் பார்க்காத குணம் வேண்டும். தூக்கம் தவிர்க்க பழக வேண்டும். சின்ன வாய்ப்புகளை நிராகரிக்காமல் இருக்க வேண்டும். ஏமாற்றங்களை விழுங்க வேண்டும். உள்ளத்தில் ஒரு வெறி ஓயாது புயலாக வீசிக்கொண்டிருக்க வேண்டும். உழைப்பில் உண்மை வேண்டும். அனைத்துக்கும் மேலாக பொறுமை வேண்டும் என்று 9 கட்டளைகள் நமக்கு தருகிறார். பில்கேட்ஸ், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் இல்லாம இந்த உலகமே இல்லைங்க நிரூபித்தவரு. பாமரனும் கம்ப்யூட்டர் பத்தி படிக்கிறதுக்காக ரொம்ப மிக எளிமையா அதை கொண்டு வந்தவரு. மக்களுக்கு என்ன தேவை என்று பார். காலகட்டம் தோறும் எது அத்தியாவசியம் என்று பார். அது எத்தனை எளிதாக உன்னால் செய்ய முடியும் என்று பார். உன் செயல்பாடு சிக்கலன்றி மற்றவருக்கு புரிகிறதா என்று பார். போட்டியாளர்கள் எங்கிருந்துகிறார்கள் என்று பார். அவர்களை விட நீ எத்தனை தூரம் முன்னேறிக்கிறாய் என்று பார். விமர்சனங்களில் கவனம் செலுத்தாமல் வேலையை பார். பணம் சேர்ந்ததும் ஒரு பகுதி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பார். புகழ் வந்தால் படுத்து சாப்பிட்டு விட்டு அடுத்த வேலையை பார் என்று மிக பிரமாதமான கட்டளை சொல்றாரு. அடுத்தது ஜே ரவுலிங். இவரும் இப்படி எழுத்தாளர் தான் விருப்பம். அவர் கதை நம்ம பொதுவாவே நம்ம வீடுகள்ல தாய்க்கு புள்ள கதை சொல்லும். அம்மா நமக்கு கதை சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து வித்தியாசமா தன்னுடைய தாய்க்கும் சகோதரிக்கும் கதை சொல்லிட்டே இருந்திருக்கிறார். படித்த கனவுகள், அவருக்கு ஏற்படக்கூடிய கனவுகள்லாம் சொல்லி சொல்லி பார்த்திருக்கிறார். அவர் தான் அந்த ஹாரி கதையை உருவாக்கினார். ப்ளூம்ஸ்பயர் பதிப்பகம் வெளியிட்ட அந்த நாவல் இருக்குதே, அது பல கோடி விலைக்கு போயிருக்காது. அவருக்கு சொத்து அவருக்கே தெரியாத எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாரு? வித்தியாசமான ஐடியாக்கள் தான் ஜெயிக்கும். எல்லோருக்கும் அப்படி ஒன்று கண்டிப்பாக வரும். தவறவிடாதீர்கள். கற்பனைகளுக்கு தடை போடாதீர். முடிந்தவரை கனவுகளை நீட்டி விரித்து வையுங்கள். செயலை தொடங்கிய பின் மாற்று சிந்தனைகள் வேண்டாம். தோல்விகளுக்கு அஞ்சாதீர். ஜெயிக்காமல் விடமாட்டேன் என்று அடிக்கடி சொல்லுங்கள். சொந்த துக்கங்களில் ஆழ்ந்து போகாதீர். செயல் முக்கியம். எதை செய்தாலும் முழு ஈடுபாடு அவசியம். பொழுதுபோக்காக செய்யும் வரை எந்த கலையும் அதன் உன்னதத்தை அடையாது. தீவிரமாக இறங்குங்கள்.
முடிந்த அளவு மனிதநேயம் பழகுங்கள், அதுதான் புகழ் நிலைக்கு வழி செய்யும் அப்படின்ற இன்னும் சொல்றார். அடுத்த ஒரு ஆளுமை, ஒரு சாதனையாளர் கார்லோஸ் ஸ்லிம். இவரின் தந்தை லெபனானை சேர்ந்தவர். அவர் என்னன்னா லெபனான்ல 15 வயசுல ஆண் பிள்ளை இருந்தா மிலிட்டரியில சேர்க்கணும். அதுக்கு பயந்து மெக்சிகோல இருந்து இங்க ஓடி வந்துடுறாரு. மெக்சிகோக்கு, லெபனான்ல இருந்து மெக்சிகோ ஓடி வந்துடுறாரு. இவரும் ஒரு பில்கேட்ஸ் மாரி கம்ப்யூட்டர்ல ரொம்ப புலமை பெற்றவரு. அதுதான் பங்கு சந்தையில போடுறாரு. அவரு இன்னும் சொல்லப் போனா இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் வந்து அதுல தான் அவர் போடுறாரு. எல்லா முதலீட்டும் அதுல போடுறாரு. கம்ப்யூட்டர் உலகம் இவர் ரொம்ப வரவேற்குது. காலத்திற்கேற்ப உன்னை மாற்றிக்கொள். உலகம் என்ன விரும்புகிறது என்று கவனி. சரியான கூட்டாளிகளை தேர்ந்தெடு. தயங்காமல் தடாலடி முயற்சிகளை மேற்கொள். அப்டேட் செய்து கொண்டே இரு. ரொம்ப முக்கியம். பந்தா வேண்டாம். சிம்பிளா இரு. அடிப்படை நேர்மை தொழிலுக்கு முக்கியம் விடாதே. மனிதர்களை மதிக்க பழகு. திறமைகளை கண்டுகொள், பயன்படுத்து. புகழுக்கு காது கொடுக்காதே. டைம் வேஸ்ட்ங்கிறார். அடுத்தது நம்முடைய ஏ.ஆர். ரஹ்மான். உலகில் சந்து பொந்து அனைவர்களுக்கும் தெரிந்த 3 பேர் இந்தியால. உலகத்துல சந்து பொந்து இருக்கலாம். ஒன்று காந்தி, 2வது அப்துல் கலாம், 3வது ஏ.ஆர். ரஹ்மான். அப்துல் கலாமும் காந்தியும் ரிட்டயர்மென்ட்ல அவங்க வந்து பெரிய சாதனை புடிச்ச சாதனையெல்லாம் பரிமாறிச்சாங்க. ஆனா இவர் இளம் வயதிலேயே சாதனையாளர் ஆயிட்டார். திலீப் குமார் ரஹ்மான மாரி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் முதல் பட சம்பளமே ரூ. 25,000 தான். அப்ப இப்ப தற்போது கீபோர்ட் பிளேயருக்கே 20,000க்கு மேல குடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? வேலையை பார், வேற எதையும் பார்க்காதே. உன்னதத்தை அடைவதற்காக வேலை செய். பலனை நினைத்து பழி கிடக்காதே. சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள். சலிக்காமல் உழைக்கத் தவறாதே. வெற்றியை பொருட்படுத்து. வறுமையை பொருட்படுத்தாதே. அமைதியாக இரு. அனைத்தும் வரும் என்று சொல்றார். அப்புறம் ஜேம்ஸ் கேமரூன். இவரு சிறந்த இயக்குனர், எல்லாருக்கும் தெரியும். இவரோட படத்துல ஒரு புகழ்பெற்ற நடிகை யாராவது நடிச்சா புகழ் பெற்றுவாரு. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், சில்வஸ்டர் ஸ்டோலன், லியோனார்டோ நடிகர் என்ன 3 பெரிய பிரசித்தி பெற்ற நடிகர்களும் இவரோட டைரக்டர்ல நடிச்சவர்கள் தான். டெர்மினேட்டர், டைட்டானிக், அவதார் அப்படின்னு சொல்லி 3 படத்தையும் ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. இவர் ஒரு சினிமா புத்தகம்னு சொல்றாங்க. டைட்டானிக் கடல்ல உள்ள போய் கடல் ஆழத்துல அந்த படத்தை எடுக்கும்போது $200 மில்லியன் தான் பட்ஜெட்டாம் அந்த படத்துக்கு. ஆனா ஹாலிவுட் வியக்கும் அளவுக்கு 20 பில்லியன் சம்பாதிச்சதாம் அந்த டைட்டானிக். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆர்வங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், நிறைய படியுங்கள், எல்லாவற்றையும் படியுங்கள். விதிகள், இலக்கணங்கள் என்று ஒன்றுமில்லை. உள்ளுணர்வை நம்புங்கள். சமரசமே கூடாது. எதற்கும் எப்போதும். வெற்றிக்காக எத்தனை காலம் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம். தவறில்லை. உங்கள் துறையில் உங்களை அப்டேட் செய்து கொண்டே இருங்கள். கடுமையாக உழையுங்கள். அதுதான் வெற்றியை தரும். ஒரு முறை ஜெயித்து விட்டால் போதும். அடுத்த வெற்றி சுலபம். நான் யாரையும் பின்பற்றவில்லை. எனவே என்னையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ற அட்வைஸையும் கொடுக்கிறார் ஜேம்ஸ் கேமரூன். அப்புறம் தலாய் லாமா. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டதான். திபெத்தினுடைய 75 வயது 14வது தலாய் லாமா. அந்த சீனால அந்த மாவோன்னு வந்துருச்சுல, அப்ப எழுச்சி மிகுந்த காலங்களிலே இவரு ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்திருக்கிறாரு. அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இயற்பெயர் இவருக்கு அவங்க வீட்டுல வச்ச பேர் என்னன்னு சொன்னா ஜெட்சன் ஜாம்பால் ஞாவாய் லாசிஸ் எசி டென்னிசின். அவர் தான் 14வது தலாய் லாமா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? லட்சியம் வேண்டும், போராட்ட குணம் வேண்டும், சோராத மனம் வேண்டும், இடைவிடாத உழைப்பு வேண்டும், சமூக அக்கறை வேண்டும், காலத்துக்கேற்ற அணுகுமுறை வேண்டும், தன்னலமற்ற சிந்தனை வேண்டும், ஏராளமான தொடர்புகள் வேண்டும், தோல்வியில் துள்ளாத சித்தம் வேண்டும் என்கிறார். இறுதியாக சச்சின் டெண்டுல்கர் பத்தி இவ்வளவு நிறைய சொல்லலாம். 1989ல பாகிஸ்தானுடைய இம்ரான் கான், வாசிம் அக்ரம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கேம் ஆடும்போது அந்த ஆட்டம் போட்டிருக்கிறார். அந்த ஆட்டத்துல தான் 2020 கேமே அந்த 2020 கேம் ஆரம்பிக்கலாங்கிறத ஆரம்ப நிலையா இருந்திருக்குது. பொடியன் பட்டைய கிளப்பினான் என்று உலகமே வேத்தது. 99ல தந்தை மரணம், உலகக்கோப்பை வின் பண்றாரு. தந்தையை ஆசீர்வதித்ததாக சொல்றாரு. செஞ்சுரி அடித்து அப்பாவின் ஆன்மாவை சாந்தடை செய்தார். அப்ப அவருடைய 9 கட்டளை என்னன்னு சொன்னா, தன்னம்பிக்கையுடன் இருங்கள், எதிரிகளை கண்டு நடுங்காதீர்கள், அச்சம் அசிங்கமானது, பேயாக உழையுங்கள், வெற்றிக்கு அதுவே குறுக்கு வழி,
தொழிலில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மாற்று சிந்தனையே வேண்டாம். நமக்கு பொருந்தாத எதற்கும் ஆசைப்படாதீர்கள். எதற்கும் துவளாதீர். சுய மதிப்பீடு முக்கியம். கவனத்தை ஒருபோதும் சிதறவிடாதீர்கள். அற்ப ஆசைகளே வேண்டாம். நட்புகளை தொடர்ந்து பேணுங்கள். புகழ் வரும், ஆனால் கண்டு கொள்ளாதீர்கள் என்று சச்சின் டெண்டுல்கருடைய அந்த கட்டளைகளை 9 கட்டளையும் பார்த்தோம். இது ஒவ்வொரு சாதனருடைய அந்த விரிவான வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த விதம், அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம பார்க்கும் கிட்டத்தட்ட 175 பக்கங்களை கொண்ட அந்த புக்கு. நான் அந்த வாழ்க்கை வரலாறுலாம் அதை ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து அவங்க சொன்ன கட்டளைகளை மாத்திரம் இங்க கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு உதவும். நம்ம அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த ராகவங்கிறவ தான் இதனுடைய ஆத்தர். நம்ம பிரமாதமா சொல்லியிருக்கிறாரு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னால இந்த புக்கு எனக்கு பார்க்க கிடைக்க புக்ல படிக்க தோன்றியது. அதனால சார்கிட்ட கேட்டேன், அந்த புகழோடு வாழ்வோம் நம்ம எல்லோரும் என்ற எழுத்துல. ஆனா புக்குக்கு பேர் 3 எழுத்துன்னு வச்சிருக்கிறாரு. அது அது எதற்காக இந்த 3 எழுத்து வைத்தாருங்கிற தகவல் இல்லை. ஆகவே இத்தனை காலம் வழங்கிய இந்த புகழோடு வாழுங்கள் அந்த 30 தலைவர்களுடைய அந்த கட்டளைகளை நான் படிப்பதற்கும் சொல்லுவதற்கும் காது கொடுத்து கேட்ட உங்க அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகழ் பத்தி பேசுறதுனால 3 எழுத்துன்னு வச்சிருக்காரோ தோணுது எனக்கு. புகழ் பத்தி தானே நிறைய பேசுறாரு இல்லையா? அதனால நிறைய அதை பத்தி அது 3 எழுத்து தானே புகழ் அப்படின்றது, அதனால சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கலாம். அவர் தமிழ் எழுத்தாளர்கள் பத்திலாம் ஜெயமோகன், இந்திரா சௌந்தரராஜன் பத்தி எல்லாம் போட்டிருக்காரு. இல்ல அதெல்லாம் போட இல்ல. நம்ம இந்தியாவில ரொம்ப கம்மி. ரஹ்மானும் அந்த இந்திரா நூயி மட்டும், அப்புறம் சச்சின் டெண்டுல்கர், இந்த 3 பேரை தவிர அவர் கொண்டு வரல. அம்பானி பேர் சொன்னீங்க? முகேஷ் அம்பானி. இதுல ஒரு 4 பேரை நான் விட்டுருக்கேன். அது எப்படின்னா, இந்த 4 பேரோட சுருக்கங்கள், அதாவது பிரிட்னி ஸ்பையர்ஸ், ரொனால்டினோ, பெனடிக்ட் 16, முகேஷ் அம்பானி, ஜூண்டாவோ, இந்த 4 பேரோட வாழ்க்கை குறிப்பு ஏகப்பட்ட சர்ச்சை நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு தனி எபிசோட் வைக்கலாம் போல தெரியுது. அதனால இந்த 5 பேரை விட்டுட்டு மத்ததெல்லாம் பதிவு பண்ணிருக்கோம். நினைவுபடுறதுக்கு நம்ம நன்றி சார். ரவி சார், இது ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பணுவல்ல கிடைக்குது. போட்டுருக்கேன் சார், நிறைய இருக்குது. ஆனா அது எனக்கு ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப விரிவா இருக்கு. அதனால நான் எடுக்கல. அதை போதே டைம் இல்ல. மகிழ்ச்சி. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. ஒரு சின்ன தகவலா இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட பாணியில அங்கங்க சொல்றது சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆஞ்சலினால ஆரம்பிச்சீங்க, ஓப்ராவை பத்தி பேசுனீங்க, அப்புறம் ஸ்டீவன் கிங், டேனியல் மாதிரி நிறைய பேசிங்க. ஒபாமா. நல்ல கருத்துக்கள், எல்லாமே நல்ல கருத்துக்கள். யோசிக்க வேண்டிய ஒவ்வொருத்தரோட நோக்கம் தானே. அந்த மாதிரி கருத்துக்கள் நமக்குள்ள எதனா தோணி இருக்கா? நம்ம யாருன்னா அந்த மாதிரி கருத்துக்கள் எழுதி வச்சிருக்கோம்? நல்ல கேள்விதான். எழுதி வச்சுக்கிறதெல்லாம் படிக்கிறோம். நம்ம எழுதி வச்சுக்கோமா? இந்த மாதிரி கருத்துக்கள் நம்ம எழுதி வச்சிருக்கோமா? நம்ம எழுதி வைக்கிறது இல்ல சார். மற்றபடி நம்ம மத்தவங்க கூட பேசும்போது, கான்வர்சேஷன் வரும்போது நம்மளுடைய தாட்ஸை நம்ம சொல்றோம். ஓகே, கரெக்ட். அப்போ அதை நோட் பண்ணி வைங்க. நான் அடிக்கடிக்கு சொல்றது டேக்கிங் ஓனர்ஷிப். எனிதிங் தட் யூ வாண்ட் டு டேக் ஓனர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? பொறுப்புணர்வுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாருக்கிட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம். பரவாயில்ல. நான் ஒரு கோட் மாதிரி எப்பயுமே பல இடங்கள்ல சொல்றேன். இட் இஸ் நெசசரி டு சே நோ when it is necessary. It is necessary to say no when it is necessary. 20 வருஷமா சொல்லுகிறேன் இந்த டேர்ம். வாங்க நான் சார் பேசுங்க சார். வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். திரு ரிஃபாய், ரொம்ப நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதாவது எப்பவுமே மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் கூட என்ன பண்றாங்கன்னா, இப்போ சக்சஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ல பேசணும்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வெற்றி பெற்றவர்கள் முதல்ல படிங்க, அதுதான் உங்களுக்கு அடிப்படை அப்படின்றது தான் இது. இப்போ நீங்க சொன்ன அத்தனை பேரும் ஒவ்வொரு துறையிலையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த இதுல.
அதனுடைய கருத்துக்கள்லாம் கொண்டாந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து வாழ்க்கையில் வெற்றிக்கோ புகழுக்கோ ஒரு பர்டிகுலர் இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை வந்து பல பரிமாணங்களை கொண்டது. அதனால ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த கோட்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மனத்துக்கண் மாசிலனாதல்ன்றது அடிப்படை. நம்ம திருக்குறள் சொன்ன மாதிரி ஒரு நேர்மையாளனா இருக்கிறது தான் ஒரு அடிப்படை எல்லாத்துக்குமே. அப்ப மற்ற திறமைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துக்கும். கோர்ஸ் திருடனுக்கு எப்படி சார் திறமை வளருதுன்னா அது வேற. அவனும் திருடன் கூட திறமையா தான் இருக்கான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம எதுவாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுவாக ஆகிவிடுகிறோன்றது தான் அதையும் நம்ம கூட எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சாதனையாளர்னா நல்லவனா இருக்கணும்னு சொன்னா நல்லவர்கள் கிட்ட இருந்து சாதனையாளர்கிட்ட இருந்து நிறைய அவங்களுடைய வாழ்வியலை படிச்சோம்னாவே அதுல இருந்து நல்ல கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோமோ நம்ம அதை அதுல 100% ஃபாலோ பண்ண முடியாத ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணா கூட. அதனால தான் இப்போ எதுக்கு அப்துல் கலாம் பத்தி புத்தகம் எழுதுறோம், வெற்றி பெற்றவங்களை பத்தி எல்லாம் புத்தகம் எழுதுறோம், காமராஜரை பத்தி ஏன் எழுதுறோம், காந்தி பத்தி ஏன் எழுதுறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் அந்தந்த செயல்பாடுகள்ல உயர்ந்து நிற்கிறாங்க. அதனால அவங்க அறியப்படுகிறார்கள். அப்போ அதுல இருந்து ஒரு மனிதனை வந்து தன்னை செதுக்கணும். இந்த மைண்ட் யுவர் மைண்டு கூட அப்படித்தானே, தன்னை செதுக்கிக்கிறது தான் அது. தன்னை வந்து ஆராய்ந்து பார்த்து நம்ம கிட்ட இருக்க நல்லது எது கெட்டது எது. எனக்கு ஒரு கல்லூரியில் நான் பச்சைபாஸ் காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சார். அவனுக்கு 2 வருஷம் சீனியர் அவர். நான் அப்போ தான் உயர்நிலை பள்ளிக்கூடத்துலேருந்து நேராக அங்கே வந்திருக்கிறோம் நம்ம. அவர் சொன்னது தான் நல்லா எனக்கு ரொம்ப உபயோகப்பட்டது. அவர் என்ன பண்ணாருன்னா, ஞானசேகரன் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் உங்கள் பெட்டில் உட்காருங்க. உட்காந்து நீங்கள் அசை போட்டு பாருங்க. அன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் படுக்க போகிறது வரைக்கும் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, என்னது கெட்டது பண்ணியிருக்கீங்க, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாருக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுனீங்க, அதனால என்ன பலன் கிடைச்சது, அதனால என்ன பிரச்சனையும் வந்தது, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் ஒரு 5 அல்ல 10 நிமிஷம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எது சரியோ அதை மனசில் நிறுத்திக்கங்க, எது சரியில்லையோ அதை வேலைக்கிடுங்க. அதே சமயத்தில் நாளைக்கு என்ன பண்ண போறோன்னு முடிவு பண்ணிட்டு போடுங்க. அதே மாதிரி காலையில் முதல்ல எழுந்த உடனே இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோன்றத நேற்று நைட்டு சிந்திச்சிங்களே அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு உங்க வேலையை பாருங்க. இது ரொம்ப நல்ல ஒரு அடிப்படை. நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லணும். அது உன்னை அறிந்தாலும் எப்படி அறிவிங்க உன்னை. அன்னன்னைக்கு நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க அனலைஸ் பண்ணாதான் நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து நல்லதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு கெட்டதை டிலீட் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் வந்து அலுவலகங்களில் கூட எனக்கு நிறைய பாசஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அழகா இருக்கும். அவங்ககிட்ட சில கெட்டதுகள் இருந்தது. மனிதனாக இருந்தால் எல்லார்கிட்டையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லது மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கெட்டதை விலக்கிட்டு மேல அது படாம பார்த்துட்டு போனாவே அது பெரிய படிப்பினை தான். அது நிறைய நமக்கு நல்ல நண்பர்களையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல நமக்கு நல்ல தடத்துலையும் நம்ம பயணிக்க பயன்படும். அந்த வகையில சில இடங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், சில இடத்துல படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொன்னவங்க அத்தனை பேரும் நீங்க படிச்சு தெரிஞ்சுட்டு இப்போ படிச்சு தான் அந்த புத்தகம் மூலமா தெரிஞ்சதுன்றது மாதிரி சொல்லுங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய சாதனையாளர்களை சமுதாயம் யாரை போற்றுதோ அவங்களுடைய வாழ்வியலை படிச்சா கூட நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அந்த வகையில அந்த மாதிரி கருத்தை கொண்டாந்து இங்க மைண்ட் யுவர் மைண்ட், உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள் என்ற வகையிலே கொண்டாந்து சேர்த்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுதல். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. மேடம் வாங்க. சார், இந்த அவைக்கு என்னுடைய பேரன்பின் வணக்கம். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் டாக் மாதிரி இருந்தது. உங்களுடைய புத்தகம் புகழ் பெறுவதற்கு இத்தனை பெரியவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய அனுபவம் தான். அந்த வலிகள் அதெல்லாம் அவங்க பட்ட, இப்ப ரெஹ்மான் ஒரே நாள்ல வரல. எந்த அளவுக்கு அவர் அதுக்கு முன்னால வந்து பட்டிருப்பார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்துல் கலாம் அதே மாதிரி தான் வாங்கின பரிசுகளை எல்லாம், பரிசு புத்தகங்களை எல்லாம் வித்து படிக்கிறதுக்கான புத்தகங்கள் வாங்கினாரு. வைரமுத்து சார் அதே மாதிரி தன்னுடைய பரிசுக்கான அந்த புத்தகங்களை எல்லாம் வித்துதான் ஃபீஸே பே பண்ணாரு. இதெல்லாம் வந்து சரித்திரமா இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு நீங்க சுட்டி காட்டிய நம்ம
நிறைய பேர் நமக்கு தெரியாத விடயங்கள். நீங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன விடயங்களை நல்ல விரிவா சொன்னீங்க. சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் பச்சா நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு தான் மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. அவர் ஆனா அந்த தோல்வியெல்லாம் கண்டு துவளாம அது வந்து எந்த அளவுக்கு அவர் சாதிச்சாருன்றது வரலாறு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது சொல்லணும். ஞானசேகரன் சார் சொன்ன மாதிரி அந்த டு டூ லிஸ்ட் எழுதுறது இல்ல, மனசுல மட்டும் நினைச்சுக்கிறோம். இன்னும் அவ்வளவு பெரிய ஆளா ஆகல. அது காலையில எழுந்த உடனே அதை நைட்ல நினைச்சதை திரும்ப நினைச்சுக்கிறோமா அப்படின்றது நிறைய பேர் அதை நிச்சயமா பின்பற்றினோம்னா நமக்கு மனசுல அது பதிஞ்சிடும். அதை நோக்கி நம்ம ஓடுறதுக்கான அந்த உந்துதல் நமக்கு கிடைச்சிடும். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படி. அதே மாதிரி வெற்றின்னு வந்த உடனே அங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த படியில நம்ம போகணும், பயணிக்கணும்னு ரொம்ப சிறப்பான ஆளுமைகளை பத்தி இன்னைக்கு விரிவா ரொம்ப அழகா அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கணும்ன்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ரொம்ப நல்லா சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி ஸ்டீபன் சார். நன்றி மேடம். நன்றி மேடம். முத்துமாலை மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப இப்ப தேவையான ஒரு நூலை பற்றி எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரெஃபாய் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது புகழ் பெறுவதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் எடுத்து சொன்னது வந்து இன்னைக்கு இதை எல்லாருமே கேட்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணா இருந்தது. அதுல சில கட்டளைகள்லாம் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருந்தது. வந்து அதாவது பேசிக்கொண்டிருப்பவர்களால சாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து புகழ் பெறுவது சுலபம், உழைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இது வந்து அப்படியே நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கஷ்டப்படாம யாரும் வந்து ஜெயிக்கல. அதே போல வந்து செய்த தவறுகளையே திருப்பி திருப்பி செய்யாதீங்க, புதுசா தவறு செய்யுங்க. புதிய தவறுகள் தான் நமக்கு புதிய பாடங்களை கத்து தரணும்னு சொன்னாரு. இந்த சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுமையா இருந்தது, கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். அந்த வெற்றி பெற்றவர்களுடைய கட்டளைகளை வந்து நம்ம எப்பயுமே மனசுல நிறுத்திக்கணும்ன்ற மாதிரி இருந்தது சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நான் இன்னும் சில கோட் எழுதி வச்சிருக்கேன். இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் 2-3 கோட் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் படிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. there are many beautiful places, there are many good messages, there are many nice ideas, but only for me. எதெல்லாம் அழகா இருக்குது, சிலதெல்லாம் அழகா இருக்கு, சிலதெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எனக்கு மட்டும்தான், மத்தவங்களுக்கு அது இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை எழுதி வச்சிருக்கேன். அப்படியே ஒரு கோட்டா எழுதி வச்சிருக்கேன். we realize the taste of time when we lose something. டைமோட மதிப்பு எப்ப தெரியும், நம்ம இது பண்ணும்போது தான் we realize the taste of time அப்படின்னு போட்டுருக்கேன். Fear is the one of the best emotion as long as we take it as a precaution. Precaution நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப பயந்தோம்னா அது நல்ல எமோஷன் கிடையாது. Fear is the beautiful best emotion as long as we take it as a precaution அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்படி சில கோட்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். அது மாதிரி நீங்களும் எழுதலாம், நிறைய எழுதலாம். எல்லாரோட கோட்டும் நம்ம கேட்கிறோம், கொள்றோம். நமக்கும் தோன்ற பல சிந்தனைகளை நம்ம இந்த மாதிரி கோட்டை எழுதி வைக்கலாமே, எடுத்து சொல்லலாமே. மைண்ட் யுவர் மைண்ட் டீம் கோட் அப்படின்னு போடலாம். ஒரு புத்தகம் போடலாம், எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். ஞானசேகர் சார் இன்னொரு ஐடியா சொன்னார் இன்னைக்கு, எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வெண்பா எழுதுறத சொன்னேன் ஞானசேகர் சார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, டெய்லி ஒரு மீட்டிங் முடிகிறப்போ தொடங்குறப்போ ஒரு வெண்பா எழுதி படிங்க, அதனுடைய விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நல்ல ஐடியாவா தோணுச்சு. எல்லாரும் எழுதுனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. யாரெல்லாம் முடியுமோ அவங்க எழுதலான்னு தோணுச்சு. நான் மட்டும் எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால யாரெல்லாம் எழுதுறோமோ அவங்க ஒரு நாளைக்கு வந்து படிக்கலாம், புதுசா படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு சிறந்த ஐடியாவா, நல்ல ஒரு இது கொடுத்திருக்காரு சாரு. அதை பின்பற்றுவோம். உண்மையிலேயே மிகச்சிறந்த ஐடியா சார். இது அப்படியே கம்பைல் பண்ணி திருப்பி நீங்க புக்கு போடுறதுக்கெல்லாம் உபயோகமா இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த 2 வெண்பா வருதுன்னா நமக்கு 700 சில்லற வெண்பா வந்துருது நம்மளுக்கு ஒரு இயர்ல. அது புத்தகமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வெண்பா எழுதுற கவிஞர்கள்லாம் நம்ம தளத்துல இருக்கிறதுனால அதை அழகா புத்தகமாவும் வெளியிடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல யோசனை சொல்லியிருக்காரு. முயற்சி செய்வோம். முதல்ல யாரெல்லாம் பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் வாசிக்கலாம். நம்ம தளத்துல நல்ல ஐடியா. நம்ம தளத்துல இவ்வளவு பேர் வெண்பா எழுதுறாங்கன்னு சொன்னிருந்தாரு போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறதுல இப்போ சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம முத்துமாலை மேடம் இருக்காங்க, நம்ம நாராயணன் சார் இருக்காரு, அமுதா மேடம் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. துணைக்கு நானும் இருக்கிறேன்.
ஒரு 4 பேர் எழுதினா கூட டெய்லி ஒன்று எழுதுனா, கல்யாணி மேடமும் எழுதுவாங்க. எழுதுனாங்கன்னா ஒரு 5 பேர் வாரத்துக்கு ஒரு 4 வாசிக்கலாம் தோணுது எனக்கு. இல்ல இல்ல உங்களுக்கு 4 ஆகலாம். 4 கூட ஆகலாம் தாராளமா போற போக்குல. ஆமா, மகிழ்ச்சி. மிக சிறந்த ஒரு இது கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். வாங்க செல்வா, பேசுறீங்களா? மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கள். பாராட்டுகள் பாராட்டுகள் ரஃபாய் பாய் சார். இன்னைக்கு திரும்பி காலையில் பூஸ்ட் குடித்த மாதிரி தான் இருக்குது. நிறைய கருத்துக்கள், நிறைய நீங்கள் சொல்ல சொல்ல நான் இந்த பக்கம் எல்லாரை பற்றியும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை அவங்கள போட்டு போட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் தெரியும், பட் இருந்தாலும் அவங்க என்ன எக்ஸாக்டாக சொன்னாங்கன்றது தெரியல. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அனுபவத்தால் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டு அவங்க சொல்லும்போது அதில் ஒரு சத்தியம் தெரியுது, அதில் ஒரு உண்மை தெரியுது. அது நம்ம நார்மலாக என்ன தான் படித்து நாலேஜ் கெயின் பண்ணாலும் அந்த அனுபவத்தால் கிடைக்கிற ஒரு வார்த்தைக்கு பவர் அதிகம். அந்த எல்லா பவர்ஃபுல் கோட்ஸையும் நீங்கள் ஒரே டைமில் தொகுத்து அது ஆசிரியருக்கு பெருமை, அதை எடுத்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டு உங்களுக்கு. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நன்றி செல்வா, நன்றி. ரவி சார், நீங்க அருட்பெரும் ஜோதி வள்ளலாருடைய வாரிசு, நாங்க உங்களை விடவா? நன்றி. ரவி சார் வாங்க. சார் ரிஃபாய் பாய் வழக்கம் போல் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஆனால் திருப்பி திருப்பி சொன்னது வந்து அப்டேட் யுவர் செல்ஃப். எம்ஓஎம் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஏஐலாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக ஸ்ரீபன் சாருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு திருப்பி திருப்பி பண்ணது வந்து அப்டேட் யுவர் செல்ஃப், அது ஒன்று. தென் தோல்வி வந்து ஒரு நல்ல வாத்தியார், புகழ் வரும்போது அனுபவி. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லக்ஷ்மி மீட்டரில் சொன்னீங்க இல்லையா, இங்கிலாந்து பட்ஜெட்டில் அவர் வந்து அவங்க டாக்டருக்கு மேரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஆடம்பரம் இல்லை வீண் செலவு அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் எழுதுது. அண்ட் அவரோட கல்யாணத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணாரு, அதையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் பற்றி சொன்னது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. தென் சார் லாஸ்ட்டாக சொன்னது சே நோ வென் இட் இஸ் நெசசரி டு சே நோ, அந்த கோட்டை திருப்பி திருப்பி நானும் நிறைய பேருக்கு சொல்கிற இதுதான் வந்து அதை சாரும் சொன்னதில் மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அடுத்தது யாரு? வாங்க கோபாலகிருஷ்ணன் சார், பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம் சார். ஸோ அருமையான தகவல்கள், 3 எழுத்து ரெஃபர்ட் பை ரஃபி பாய், ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஸோ வாழ்க்கையில் ஜென்ரலாக முன்னேறணும் அப்படின்னா முன்னோடிகளின் வழிகாட்டுதல் முக்கியமாக தேவை. ஸோ அதை பயன்படுத்துகிறவங்க வேகமாக முன்னேறுவாங்க, சிரமம் இல்லாமல் முன்னேறுவாங்க என்பது எனக்கு கருத்து. ஸோ நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் அப்படி ஊட்டி பார்க்கும்போது பராக் ஒபாமா, பில்கேட்ஸ், முகேஷ் அம்பானி, ஏஆர் ரஹ்மான், கடைசியாக ஒசாமா பின் லேடன்னு சேர்த்துருந்தீங்க இதில். ஸோ அவரும் அந்த ஒரு நிலையில், அவருடைய நிலையில் அவர் புகழ் பெற்றிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாதனையாளர்கள் ஜென்ரலாக பார்த்தோம்னா ஆரம்ப காலங்களில் சாதாரணமானவர்களாகத்தான் இருந்தார்கள். ஸோ இது நீங்கள் சொல்லும்போது ஒரு 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 ஆத்தர் வந்து புகழை அனுபவி அப்படின்னு சொன்னது உண்மையிலே ஒரு அக்செப்டட் விஷயம்தான். ஸோ இந்த மடோனா அப்படின்னா ஒரு ஆக்டரை பற்றி பேசுனீங்க, புலம்பெயர்ந்த நடிகை. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து மனிதரை நேசி, பி ஃப்ரெஷ் அப்படின்ற வார்த்தை உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி ஸ்டீஃபன் கிங்ன்றவர் படுத்துக்கொண்டே ஜெயித்தவர், என்ன ஒரு ரைட்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரால் எழுந்து கூட உட்கார முடியாத நிலைமையில கூட அவர் வந்து நிலைப்படுத்தி ஜெயித்தாருன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்து. அதே மாதிரி யுஎஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்து சொல்லாதே செய் அப்படின்ற ஒரு கட்டளையை சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த வார்த்தை. அதே மாதிரி இந்திரா நூயி மேடம் சொல்லும்போது மேக்ஸிமம் லிங்க் டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில். அதே மாதிரி லக்ஷ்மி மிட்டல் பற்றி சொல்லும்போது அவருடைய தொழில் சார்ந்த நிலையில மிக உன்னத நிலையை அடைந்ததால அதனால அவர் வந்து தொழில் பழகு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. ஸோ பில்கேட்ஸ் பார்க்கும்போது மக்களின் தேவையை பார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தா நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து கம்ப்யூட்டரை வந்து அவ்வளோ தூரம் பெருசாக அந்த கம்ப்யூட்டர் காலகட்டத்தில் அது ஒரு நிலையில் உயர்த்தி பெரிய நிலைக்கு வந்திருக்காரு. தலைலாமா பார்த்தோம்னா ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் தார்மீக போராட்டம் வழிகோல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
கடைசியாக டெண்டுல்கர் பற்றி பேசும்போது டெடிகேட் யுவர் ப்ரொஃபஷன், உங்களை நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் வந்து அர்ப்பணியுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தது மிகச்சிறந்த வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் வந்து நாம் ரிப்பீட்டடாக கேட்கும்போது நமக்கும் ஒரு உத்வேகம் வரும்ன்றது என்னுடைய கருத்து. அருமையான பின்னூட்டங்கள், பயனுள்ள தகவல் சார். நன்றி ரிஃபா பாய் சார், நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி. சக்கரபாணி சார் வாங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. துபாய் என்கிற 3 எழுத்து நகரத்திலிருந்து ரிஃபா என்கிற 3 எழுத்து நண்பர், புகழ் என்கிற 3 எழுத்து குறித்து, சாதனை என்கிற 3 எழுத்தை விழுந்து வழங்கிய சாதனையாளர்களை பற்றி, MOM என்கிற 3 எழுத்து தளத்தில் எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள். சாதனையாளர்கள் எல்லாம் அவர்கள் சாதனை புரிவதற்கு முன்னால் அவர்கள் அடைந்த தோல்விகள் அல்லது துயரங்கள் அல்லது வேதனைகள், அவைகளிலிருந்து அவர்கள் படித்த பாடங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார் ராகவன் என்பவர். அதிலிருந்து தேவையான கருத்துக்களை எடுத்துக்கூடிய ரிஃபாய் பாய்க்கு ஒரு பாராட்டு. இதில் நீங்கள் சொன்னவற்றில் நம்ம ரவி சார் சொன்ன மாதிரி எனக்கு கூட தோல்விகள் நல்ல வாத்தியார் என்கிற அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதுதான் நல்ல ஆசா, நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து மேலெடுத்து போறதுக்கு தோல்விகள் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அது ரொம்ப இதா இருக்கு. அதுக்கு அடுத்து டான் ப்ரூஸ்ங்கிறவரு விழுந்தால் எழுந்திரு, படுத்திருந்தால் பொய்த்து விடுவார்கள். அதுவும் நல்ல அருமையான தோற்று. விழுந்தால் எழுந்திரு, படுத்திருந்தால் புதைத்து விடுவார்கள். அவ்வளவுதான், அதோட சாப்டர் கோர்ஸ். அதனால நீ இது பண்ணிக்கிட்டு. டென்னிஸ் வீரர் ஒருத்தரை சொன்னீங்க, ஜெயித்த பின் சோர்ந்து விடாதீர்கள், அதுக்கப்புறம் தான் ஓட்டமே இருக்குது. ஜெயித்த பின் விடாதீங்க, அதுக்கப்புறம் ஓடுங்க. நல்ல அருமையான வாசகர்கள். ஒபாமாவை பற்றி நீங்க சொல்லும் போது வெள்ளை தேசத்தின் கருப்பின தலைவர், அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சரித்திர வரலாறு. அவருக்கு தன்னம்பிக்கையை பற்றி அதிகமா எடுத்து சொன்னதா சொன்னீங்க. அந்த தன்னம்பிக்கையினாலதான் அவர் வந்து அந்த கருப்பினத்தவராக இருந்தாலும் வெள்ளை தேசத்துல அவர் ஒரு பிரசிடென்டா இருந்து இது பண்ண முடியுது. அதோட அவரு சொன்னதா சொன்னீங்க, சொல்லாதே செய், பயப்படாதே துணிந்து நில். இதெல்லாம் உண்மையான சரியான வாசகங்கள், இந்த எக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய வாசகங்கள். அடுத்த ஒரு கவிஞரை பற்றி சொன்னீங்க, எதில் வெற்றி உண்டோ அதுல இறங்கு. எல்லாத்துலயும் போய் இறங்கிட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டு வர வேணாம். எதுல வெற்றி அடைவியோ அதுல இறங்கு, சும்மா எல்லாத்தையும் காலை விட்டு வராது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டேவிட் காப்பர்ஃபீல்டை பத்தி சொன்னீங்க, அந்த பேரை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். அது ஏதாவது இந்த காப்பர்ஃபீல்டு ஹோட்டலை பார்த்துனாவோ என்னவோ தெரியல, எனக்கு அதிகமா அதை பத்தி தெரியாது. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது அவருடைய இது, ஏதாவது ஒன்றின் மீது அடங்காத நம்பிக்கை வை. ஏதாவது ஒன்றை வந்து ரொம்ப பிக்ஸ் பண்ணிங்க, அதுல வந்து நம்பிக்கை வை, அது கண்டிப்பா வந்து அந்த இது அவர் சொன்னதா சொன்னீங்க. அதுவும் நல்ல ஒரு அருமையா எனக்கு என்ன மனது காணும். இந்திரா நூயை பத்தி சொன்னீங்க, எனிதிங் இஸ் பாசிபிள், இம்பாசிபிள் எதுவுமே கிடையாது, எனிதிங் இஸ் பாசிபிள். நாம தான் அதுல இது பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு அதை வெற்றி அடை, அதுக்கான இது பட்டு சும்மா இருந்துடக்கூடாது. ஆசைப்பட்டு அப்படி இருக்கக்கூடாது, மேல மேல ஆசைப்பட்டுட்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அதை வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னதா. அதுவும் நல்ல அருமையான இது. அது லட்சுமி மிட்டாவை பத்தி சொல்லும்போது, இரும்பு இல்லாத உலகமே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க உலகத்திலேயே நல்ல ஒரு அந்த இரும்பை வச்சு வியாபாரம் பண்ணாங்கிட்டு அவங்க சொன்னதா, நேரத்தை வீணாக்காதே, அவமானம் பார்க்காதே. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற 2 திங் வந்துட்டு பொதுவானது வந்துட்டு, நம்ம வந்து டைமை வந்துட்டு வீணாக்குறது நிறைய பேர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குன்ற அது ஒரு அலட்சியமா நாம நினைக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ நாம சொல்லிட்டாங்க மறுபடியும் அதை செய்ய மாட்டேன், அது ஒரு மாதிரி ஷை ஆகிடும். அதெல்லாம் அவமானம்லாம் பார்க்காது, இது பாட்டு செய்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து அப்ப அவங்க அந்த அளவுக்கு பட்டிருக்காங்க, அந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சதுதான் நமக்கு வந்து பாடமா சொல்றாங்க. அது வந்து
அடுத்து ஒரு டாக்ஸி டிரைவர் ஒருத்தரை பத்தி சொன்னீங்க, பெயர் நடந்துச்சு. ஏமாற்றங்களை விழுங்க வேண்டும். அதை விழுங்க, அதை ஜீரணிச்சிடணும். அது வச்சுட்டு இருக்க கூடாது. ஏமாத்திட்டுமே நினைச்சிட்டு அதையே இது பண்ண வேணாம். ஏமாற்றங்களை விழுங்க வேண்டும். அது ரொம்ப நல்லா இருந்தது. பில்கேட் சொல்லதா சொன்னீங்க, மக்களுக்கு என்ன தேவை என்று பார், வேலையை பார், பார்ன்னு சொன்னதை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னீங்க. அதுதான் அவங்களுடைய சாதனையினுடைய உச்சம். அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். இப்படி ஒரு ஒரு சாதனையாளர்களை பற்றி மிக அழகாக எடுத்துக் கொள்கிறீர்கள். உண்மையிலேயே அத்தனை கருத்துக்களும் அழகாக இருந்தது. ஒரு சிலது என் நெஞ்சை பதித்தது. அதை நான் குறிப்பிடுத்திக் கொண்டேன். குறைந்தபட்சம் இதுல 1-2 எல்லாத்தையும் சரி, இது 1-2 ஃபாலோ செய்தாலே அது போதுமானது என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே சாதனையாளர்கள் சாதனை படுத்த வரலாற்றை தந்திருக்க மீண்டும் ஒரு முறை நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? சிவகுமார் சார், சேவா இணைத்துதான் சார். சார் நான் பேசுறேன் சார். வாங்க சேவா. சார் சூப்பரா இருந்துச்சு ரஃபை சார். நான் நிறைய பேரை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல குறிப்பா வந்து எனக்கு ஹாரி பாட்டர் முன்னாடியே தெரியும். என் பொண்ணு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஏஆர் ரகுமான் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மத்தவங்க யாரையும் தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சிப்பா, நன்றி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சார். ஸோ ரெஃபாய் பாய் சார், வணக்கம் ரெஃபாய் பாய் சார். நல்லா இருந்தது நீங்க பேசினது. நிறைய ஆளுமைகளை பத்தி எடுத்துக்கொண்டு வந்து சொன்னீங்க. அவங்க எல்லாரும் அந்த வசனங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னால கண்டிப்பா நிறைய அடிபட்டு வலி, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வசனங்கள்லாம் வரும். அதையெல்லாம் கேட்கும் போது நம்ம சில பேர் மட்டும்தான் அந்த வலியிலிருந்து நம்ம உணர்ந்து அதுல இருந்து என்னங்கிறத புரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நிறைய பேர் கண்டிப்பா அந்த வலியை உணர்ந்து அவங்க சொன்னதை வந்து அதனுடைய பொருள் உணர்ந்து அதனுடைய பயன் உணர்ந்து நம்ம வந்து பின்பற்றுவோங்கிறது நடக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம திருப்ப அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை தடவை தான் நம்ம வந்து திருக்குறள்ல படிச்சுட்டு வந்தாலும் சரி, எது பண்ணாலும் திருப்ப இப்ப வரைக்கும் நம்ம எதுக்கு திருக்குறளை வச்சுட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம்? அது ஒரு காலத்துல முடிஞ்சு போயிருக்கணுமே. இப்ப வரைக்கும்னா நமக்கு வந்து புரியறது இல்ல. அந்த வலி சில பேத்துக்கு மட்டும்தான் புரியுது. யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க வந்து வந்துடுறாங்க. சில பேருக்கு வந்து அது உதவியா இருக்கு. இப்ப மத்தவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அவங்கள அடிப்படையில எப்படி இருந்து முன்னேறி வந்தாங்கங்கிறது ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் இது உதவும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். எஃப்ஐ பாய் சார் கரெக்ட் தானே சார்? இல்லையா சார்? தப்பா சொல்றேன்னா? ஞானசேகரன் சார், சார் மைக் ஆன் பண்ணல சார். ஞானசேகரன் சார் மைக். நீங்க சரியாதான் சொல்லிருப்பீங்க. அதெல்லாம் போய் சரியான்னு கேட்க வேண்டாம், சரியா சொல்லிருக்கீங்க. உண்மைதான். இல்ல சார், அது எனக்கு அது ஏன்னா இப்போ இன்னொன்னு இப்ப சார் சொன்னதுலயே ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா வெற்றி வந்து வரும், திரும்ப ஓடிக்கிட்டே இருன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. சரிங்களா? வெற்றி வந்து இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முறை நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா அது வந்து then it is easy, அதுக்கப்புறம் உனக்கு சுலபமா வெற்றி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா சொன்னீங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அனுபவம், ஒருத்தருக்கு வெற்றி வந்து அது திருப்ப மறுபடியும் மேல வெற்றி பெறதுக்கு சுலபமாக்கி கொடுக்குது வழிய. ஆனா சிலருக்கு வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தடவை நீ வெற்றி பெற்றால் திரும்ப ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நீ அப்படிங்கிற மாதிரிதான் வாழ்க்கை துரத்துது. ஒரு தடவையோட நம்மள அந்த வெற்றி விடுறது இல்லையே. திருப்பவும் எல்லாருக்குமே அப்படிதான் மேடம், எல்லாருக்குமே அப்படிதான். அதை தக்க வைக்கிறதுக்காக ஓடிதான் ஆகணும். அவங்க சொல்றது என்னன்னா, ஜஸ்ட் ஸ்டார்டிங்க்கு தான், இக்னிஷன் தான் அது. ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு முறை வெற்றி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க பழகிடுறீங்க இல்லையா? அதுக்காக ஓடுறது வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிடுது. ஓகே, அப்போ உங்களுக்கு நார்மல் ஆகும்போது அது உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அததான் அவங்க சொல்றாங்க, ஓடிதான் ஆகணும் வெற்றியை நீங்க இல்ல செல்வா, ஐ காட் யுவர் பாயிண்ட். கரெக்ட். அது நீங்க வந்து ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆனா நார்மல் ஆயிடுச்சு. ரைட், தேங்க்யூ. ஸோ அதுதான் நான் யோசிச்சேன் சார். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்கல்ல சார், இந்த ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிறவரு எந்த நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்கன் ஆத்தர் தான். அமெரிக்கன்
அமெரிக்கன் ஆத்தர். ஆமாம், புக் ரைட்டர் அவர். கேக்குதா? இல்ல சார் இப்ப இது எந்த நாடு? அநேகமா யுஎஸ்ஆ தான் இருக்கும். இவர் யூஎஸ் தான் போடுறேன். 1976 யூஎஸ் வந்து தான். ஒரு நாவல் எழுதியிருக்காரு, கேரின்னு. அதுதான் முதல்ல பிரஸ்ல கொடுக்கும்போது ஒரு 2500 தான் பவுண்ட் இவர் கெஸ்ஸிங். அந்த நாவலுடைய எழுச்சி மிகுந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரஸ்லயே, அதாவது ஒரு பதிப்பகத்தை $4 லட்சம் வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க. இல்ல சார், நாடுகள் வந்து எனக்கு நான் அந்த பார்த்து இடத்துல வந்து நம்ம அந்த எழுதியிருக்கிறது அந்த படுத்துக்கொண்டே படிப்பார்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பாயிண்ட். அப்புறம் இன்னொன்னு வந்து வழித்துணை விநாயகர்னு சொன்னா அவரு என்ன சார், அது எனக்கு கொஞ்சம் உதைச்சது. இல்ல அது தமிழ்ல இருக்காக அப்படி சொல்றாரு. இப்ப நம்ம உங்க, அதாவது என்ன சொல்றாங்க, அந்த ஸ்லாங்ல சொல்லுவாங்கல்ல, உங்க உங்க இதுபடி சொல்லுவாங்கல்லப்பா, வழித்துணை விநாயகர் இருக்கிறார், காப்பாத்துவாருன்னு சொல்லுவோம்ல, அதுல அவர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆத்தர். அனுபவங்கள் எதையும் வீணாக்காதே, ஒவ்வொரு அனுபவமும் வழித்துணை விநாயகர். இது நீங்க தான் பொருள் கொள்ளணும். எனக்கு கூட இதுல ஒரு முரட்டல் இருந்துச்சு. விநாயகர் வழித்துணையில உங்களை ஹெல்ப் பண்ணா நம்பிக்கை தானே அது. அதை சொல்லியிருப்பாங்க. ஆனா இல்ல இந்த அதான் இந்த ஆத்தர் சொல்றாரு அப்படி இல்லைங்களா? ஏன்னா நான் ஸ்டீஃபன் கிங்னு சொன்னீங்களா, நான் நம்ம ஊருக்காரரா என்னவோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். வேற அவரு சில இடங்கள்ல நம்ம ஸ்லாங்க போட்டு தான் எழுதியிருக்கிறார், நமக்கு புரியுதுக்காக வேண்டி. ஆனா ம். இதுல சந்தேகம் வந்தது, நீங்க உங்களை பாராட்டணும். இல்ல வழித்துணை விநாயகர்னா வந்து இப்போ வந்து தெருவுக்கு தெரு வந்து விநாயகர் குட்டி குட்டி கோயில் இருக்கும் சார். அது வந்து போற வழியில எல்லாம் நம்ம அப்படி அப்பப்போ கும்பிட்டுக்கலாம். அததான் வந்து கூடவே வர்ற விநாயகரா சொல்றாங்க. அது போலதான் அந்த அந்த அர்த்தத்துல தான் அது வருது. எப்பவுமே துணையாவே இருக்கும் கூடவே. விளங்கிடுச்சா அதான்ப்பா, கல்யாணி மேடம்? அது இல்ல, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அவரு ஆ. ஸ்டீபன் கிங்ங்கிறவர் வந்து யுஎஸ் நாட்டை சார்ந்தவர். அவருக்கு எங்க இருந்து விநாயகரை பிடிச்சாருன்னு யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. வந்திருப்பாரு மேம் இங்க. அவர்லாம் அது வரலப்பா. ஆத்தருடைய இடைச்சொற்கள் மேடம் இது. ஆத்தருடைய இடைச்செருகள். தெரியாது கொள்ளாது உதாரணம் கொடுத்துட்டாரு அவருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரன்னு தெரிஞ்சுதான் அது எழுதிருக்க மாட்டாரு. சாரி சார். இல்ல, வாய்ப்பு எப்ப வரும்னு தெரியாது, விழிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரியான ரொம்ப நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி. ஏன்னா எல்லா நேரம் நம்ம என்ன அதை எதிர்நோக்கி ஒரு இதாவே இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாவும் பல இருக்க விஷயங்கள் கத்துக்கணும். வந்து நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா, உந்துதல் மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்றது பார்த்தா இன்னொருத்தர் சொல்றது முரண்பாடா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஒரு சார், ஒரு இப்போ ஒரு ஒரு சாதனையாளருக்கு சொல்லும் போது உட்டாலக்கடிங்கிறாரு. கமலாசன் சொல்லுவார்ல, உட்டாலக்கடி, அதாவது கட்டை தூக்கு, அதான் ஹிந்தியில உட்டாலக்கடி. அது மாதிரி ஒரு வார்த்தை அந்த புரோகிச்சிருக்கிறாரு அந்த இடத்துல ஒரு சாதனையாளர். அது தவறுதலா எனக்கு இருக்கலாம். சார் வந்து செய்த தவறை திரும்பவும் செய்யாதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதுசுன்னு சொல்லணும்னே எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. அப்ப என்ன புதுசு புதுசு பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, எப்பதான் சார் திருந்துறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எதுக்கு திருந்தணும், அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நம்ம தான் திருந்தவே மாட்டோங்கிறது. அப்புறம் உயிர் கொடுக்கவும் தயாராயிரு அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் அந்த மாதிரி அவ்வளவு தூரம் எஃபர்ட் போடு அப்படின்னு சொல்றோம். பட் அந்த இன்னொன்னு என்ன சார், இன்னொன்னு என்னன்னா நான் பார்த்தேன் அப்படின்னா, சில ஆன்மீக கோட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கோட் சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய எண்ணங்களை கொண்டு வந்து திணிச்சிடுறாங்க. இது வந்து அந்த பெரியவர் சொன்னது, இவங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இது அவங்க சொல்லலைங்கிறது நம்மளுக்கு அதை வச்சு புரியும் பார்த்தாலே. இப்ப வள்ளலார்னு எடுத்துட்டா கூட அவங்க சொல்லலைங்கிறது நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ஆனா மத்தவங்க தங்களுடைய எண்ணங்களை கொண்டு வந்து அதுல பதிக்கிறாங்க, அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அதை படிக்கும் போது கொஞ்சம், ஏன்னா ஓரளவு நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். ஆனா எல்லாருக்கும் தெரியாது. இப்போ ஒருத்தரை ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப காமராஜரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அவர் இப்படிதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே போக கூடாதுல்ல. யாரும் பின்னால போய் ஆராய போறது இல்லை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேம்ஸ் கேமரூன் சொல்லியிருக்காருல்ல மேடம், நான் யாரையும் ஃபாலோ பண்ணல, நீங்களும் யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்கன்ட்டு. இங்க நம்ம இதுல கூட ஐ திங்க் அஜித் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபேன் கிளப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அஜித். இப்ப ரீசெண்டா இதுல அது நிறைய நல்ல ஆக்டர்னு சொல்லியிருக்காரு. நேத்து கூட சார் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஹிந்தில. சல்மான் கானும் அமீர் கானும் சொன்னப்போ சல்மான் கான் ரொம்ப கிளியரா அதுல சொல்லியிருக்கா அப்படி, ஒரு என்ன நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் கிளியரா பேசியிருக்காங்க. ஒரு படத்துல, அஜித் படத்துல ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க, படம் பேர் டபுள் ஆக்ஷன் அடிப்பான்னு நினைக்கிறேன். அதுல சொல்லுவா, வாழறதுக்காக சாகுற வரைக்கும் ரிஸ்க் பண்ணாங்க.
ம். ஒரு டைலாக் அடிக்கடி வரும் அந்த படத்துல. ஒரு பாட்டு வரும். இல்லைன்னா என்ன படம் அந்த double யாரு action. சார் யாரு சார் டபுள் ஆக்ட்? அஜித்தா? அஜித் டபுள் ஆக்ஷன் நடிப்பான். வாலியா? வாலி வாலி இல்ல. வாலி இல்ல. ஓகே. இந்த தாங்கி தாங்கி ஒரு கேரக்டர், அப்புறம் வந்து ஒரு நல்ல கேரக்டர் மீனாலாம் நடிச்சது தெரியல சார். ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்ல தான். வாங்க சார், வினோதித்தன் சார் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரிஃபை சார் அவர்களுடைய உரையினுடைய சிறப்பு, நீங்க பின்னூட்டம் கொடுத்தவர்களுடைய எல்லா கோட்டையும் பார்க்கிற போது அதனுடைய அந்த உரையினுடைய சிறப்பு ரொம்ப விளங்குது. எப்பவுமே நம்ம புரிதலும் தெளிவும் உள்ளவங்க ரிஃபை சாரு. ரசிக்கிறவங்க, ரசிச்சதை சொல்ற போது அது இன்னும் ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, நான் இப்ப நீங்க பின்னூட்டம் கொடுத்ததுல எழுதுனதுல இந்த முன்னோடிகளுடைய ஒரு வழிகாட்டி, அதாவது முன்னாடி போறவன் நம்ம நிறைய புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விடவும் கூட, முன்னாடி ஒருத்தன் போறான், அவன் ஒரு பள்ளத்துல விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா நம்ம அதற்கு போக மாட்டான், விலகிதான் போவோம். அப்ப இந்த முன்னோடிகள் ஏதோ கோட்டெல்லாம் கேட்கறத விட கூட இந்த முன்னோடிகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய வெற்றிகள் தோல்விகள் நமக்கு பாடம் தருதுன்னு நான் பார்த்தேன். இன்னொன்னு, இந்த விழுகிறத பத்தி சொன்னாங்க, தோல்வியை பத்தி சொல்றாங்க. குன்றக்குடி அடிகளார் இருக்கா சொன்னாரு, விழுந்தா பரவாயில்ல தமிழன், விழுந்த இடத்திலேயே விழுகிறானேனாரு. அதாவது விழுகிறது இதுவான, விழுந்த இடத்திலேயே விழுகக்கூடாது அப்படிங்கிற, அது ஒருக்கா தவறு செஞ்சுதான் மறுபடியும் அதே தவற செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியும் பார்த்தேன். ஸ்டீஃபன் சார் 2-3 சொன்னாங்க, நல்லா இருந்தது. ஃபியர் அப்படிங்கிறது அது ஒரு காஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது இன்யவே இட்ஸ் குட், அது ஒரு காஷன் எடுத்துக்கணும்னு சொன்னது ரைட்டு. அதே மாதிரி புகழை அனுபவிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதையும் அனுபவிக்க மாட்டோம்ங்கிறது ஒரு மிக ஒரு வருத்தமானது. அது ஒண்ணு வந்துருச்சுன்னா ஐயோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பயம்தான் இருக்க ஒழிய அந்த கணத்தை அனுபவிக்கிறவான்னு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய செய்தியா நான் பார்த்தேன். அப்புறம் வெற்றிக்கு அடுத்தபடி, வெற்றி அப்படின்னா நம்ம பிரேமா மேடம் சொன்னாங்க, அடுத்தபடி என்ன அப்படின்னு ஒரு வெற்றியிலேயே தங்கிடுறோம்னு சொல்றாங்க. அதைத்தான் காம்ப்ளசன்சி சொல்றோம். பொச்சாப்புன்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு, பொச்சாவாமின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. அந்த ஒரு வெற்றியில் கிடைக்கிற ஒரு மறதிங்கிறாரு. அந்த அதுக்கப்புறம் முயலல்ல, இந்த வெற்றி அடுத்த வெற்றி இருக்கே, அடுத்ததுக்கு முயலல்ல அப்படிங்கறது தான் சொல்றாங்க. நிறைய கருத்துக்களை நான் குறிச்சேன், நல்லாவும் இருந்தது. வாழ்க்கை சுலபம் தான், உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்றது. வெற்றி சுலபம் தான், அது உழைப்பு இல்லை. இந்த டு டூ லிஸ்ட் அது ரொம்ப பயனுள்ளது. ஆனா ஒவ்வொரு தவணையும் ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். நான் எத்தனையோ 1000 தவணை ஆரம்பிச்சிருப்பேன், 1000 தவணையும் விட்டுருக்கேன் இத்தனை வருஷங்கள்ல. ஆனாலும் அது ஒரு அருமையான ஒரு டூல், நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு, டெய்லி ரொட்டீனை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு. வி ஆர் சம் டோட்டல் ஆஃப் டெய்லி ரொட்டீன்ங்கிறாங்க. அதுக்கெல்லாம் அது பயன்படுது. ரொம்ப சிறப்பான பின்னூட்டங்கள். நான் சாருடைய உரையை கேட்டுட்டு மறுபடியும் என்னுடைய கருத்தை சொல்றேன். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். ஸ்டீஃபன் சார், அந்த லாஸ்ட் ஒன் கோட் சொன்னீங்கல்ல, ஃபியர் இஸ், நீங்க சொன்னீங்க அந்த சென்டென்ஸ், அது என்ன சார்? ஃபியர் இஸ் பெஸ்ட். இன்னவே இட் இஸ் குட்னு சொன்னாரு. அது ஒரு கவனமா இருக்க வரைக்கும், பிரிகாஷனா இருக்க வரைக்கும் fear is one of the best emotion as long as we take it as சார் precaution. சார் கொஞ்சம் மெதுவா நல்லா படிங்க சார். நான் போட்டுட்டேமா இதுல குரூப்ல? வேண்டாம் சார், படிங்க சார். fear is one of the best emotion. ஓகே சார். as long as we take it okay as precaution. okay got it. okay sir, thank you sir. வேற யாராவது பேசுறதுக்கு இருக்காங்களா சார்? ஸ்டீஃபன் போட்டுக்கணும்னா அதெல்லாம் முடியாது சார். பாஸ் it's my code. இல்ல பாஸ் என்ன போட்டுக்கிறது சார்? இல்ல அது ஆக்சுவலா அதான் 3, அதாவது வந்து பியூட்டிஃபுல் பிளேசஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் யூ, அவங்கவங்க பாக்குற பார்வையில் அப்படிங்கறத அழகா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இது லூஸ் பண்ணாதான் தெரியும் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. ஸ்டீஃபன் ராஜின் போட்டுங்க. ஏன்னா ஸ்டீஃபன் போட்டீங்கன்னா ஊர் போட்ட ஸ்டீஃபன் இருக்காங்க எங்க பார்த்தா. போட்டது வந்து அதனாலதான் சார் பாஸ்ன்னு போடுறேன், இல்லாட்டி பாஸ் ஸ்டீஃபன் போட்டுருவோமா?
ஃபர்ஸ்ட் சொன்னதுல இருந்து இட் இஸ் நெசசரி டு சே நோ வென் இட் இஸ் நெசசரி. அது ஏற்கனவே நான் அடிக்கடி ரிப்பீட் பண்றது தான். ஓகே, தேங்க்யூ. அசோகன் சார் பேசுறீங்களா? சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். வாங்க இந்த சார். பா ராகவன்றவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள அதிகாரியா இல்ல வேற ஒருத்தர் இருக்கா? இதை தொகுத்து எழுதின ஆசிரியர் பா ராகவன் சொன்னீங்க. சார் அவருடைய டீடைல்ஸை நானும் உள்ள வாங்கி பார்த்தேன். இல்ல சார், அது தெரியல. போலீஸ் நானே டைரக்டர் ஒருத்தர் பா ராகவன். நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஸ்ரீலங்கால இருப்பாரோன்னு ஒண்ணு. அதாவது ஆத்தனுடைய ஃபுல் ஹிஸ்டரி இல்ல சார், சைட்ல தான் போய் பார்க்கணும். சார் அவர் இல்ல சார், இது வேற பாரா ராகவன் சார். நாவல் ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு பா ராகவன். இவர் வந்து ஆசிரியர் தான், கட்டுரை ஆசிரியர் தான். பாராகவன் தான் சார், வினதர் தான் சார், பாராகவன் தான். அதான் நாவல் ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. புதினங்கள், சிறுகதைகள் மற்றும் அரசியல் வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்கிறார். பா ராகவன் போட்டாக்கா. அவர் போலீஸ் ஆபீசர் இல்ல சார். மகிழ்ச்சி. வாங்க அசோகன் சார், பேசுறீங்களா? சார் பிரேமா மேடம் அவங்க அனுபவத்துல இருந்து ஒரு கோட்டு சொல்ல சொல்லுங்க. மைக். பிரேமா மேடம் அவங்க அனுபவத்துல இருந்து ஒரே ஒரு கோட் அவங்க சொல்ல சொல்லுங்க. The mere act of aiming at something big will make you big. திருப்பி சொல்லுங்க. The mere act of aiming at something big will make you big. ஓகே. அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும், நான் நல்ல பக்தி உள்ளவதான், ஆனாலும் எனக்கு பிடிச்ச குறள் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்ம முயற்சி போட்டோம்னா அந்த உழைப்புக்கான கூலியை கடவுள் கட்டாயம் கொடுத்துருவார். முன்ஜென்மம் பின்ஜென்மம் அந்த வழக்கு மைனஸ் பிளஸ் எது இருந்தாலும் அதை மட்டும் நம்ம போடுறதுக்கு தயங்காம நம்ம போட்டுக்கணும். இதுதான் இந்த ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் கடவுள் கொடுப்பாரு சொல்லிட்டீங்க நீங்க. ஆமாங்க சார், கடவுள் கூலி கொடுப்பாருன்னு சொல்றேன். உழைப்பு கூலியை கொடுக்கும். பட் திருக்குறள் வந்து வேற ஏதாவது சொல்லுது, தெய்வத்தால் ஆகாத அங்க தெய்வத்தை விட்டுட்டு தான் வருது. ஆனா நீங்க திரும்பி கடவுள் கொண்டு ஏன்னு சொன்னா விதியை வெல்ல முடியாதுன்றதையும் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. உனக்கு அந்த மாதிரி நீ கர்மம் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் உனக்கு வந்து வரும்னு சொன்ன வரும். அதுல லாஸ்ட் உனக்கு ஆனா உன்னுடைய உழைப்புக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை நம்ம போட்டோம்னாவே அதுல நம்ம ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்தாவே we can succeed. அந்த ஒரு இது. அதே மாதிரி விவேகானந்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டு சார், உன்னை நம்பு, உன்னால முடியும். அந்த உன்னால முடியும்ன்றத அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது நமக்கு இருந்ததுனாவே நம்ம ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு முன்னேறலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. கேட்டதற்கு மிக்க நன்றி. நீங்க என்ன சாரும் சொல்ல வேணாம், செல்வம் சொன்னா போதும். அசோகன் கூப்பிட்டீங்க சார். அசோகன் சார், அவர் மைக் ஆன் பண்ணல. வாங்க பேசுறீங்களா? அசோகன் உங்க மைக்கு. மைக் புன்னகை புரியுறாரு தாடிக்குள்ள. அதான் தெரியும் சார். பேசுங்க இப்ப பேசுங்க, கேக்குது. ஓகே, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. நீங்க கேக்குது சார், பேசுங்க. ரஃபையா கேக்குதா? மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமா நீங்க வந்து அந்த பாராவுடைய அந்த புத்தகம் 3 எழுத்து தான் பல முக்கியமான நடவடிக்கைக்கெல்லாம் காரணமா இருக்கிறது. 3 எழுத்து தான். உயிரும் அதுதான், மூச்சும் அதுதான், எல்லாமும் அதுதான். அப்படிதானே? அதுல 30 ஆர்டிக்கிள் அதுல இருக்கு. அதுல நீங்க சொல்ற அந்த ஓபரா வின்ஃப்ரேயுடைய லைஃப் ஹிஸ்டரி வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு வாழ்க்கை, அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. ஆனால் ஒரு லைம் லைட்டில் அவங்க மாதிரி வேறு யாருமே இல்லை. அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய மீடியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் இன் யூஎஸ், பட் நாட் ஓன்லி யூஎஸ், இந்த வேர்ல்டு வைட் சொல்லலாம். அதுக்கு வந்து முன்னால் அவங்க போட்ட எஃபர்ட், அம்மா சொன்னாங்கல்ல இப்போ தெய்வத்தால் ஆகாத நினைவுன்னு, அது மாதிரி அவங்களுடைய எஃபர்ட்டு, அவங்களுடைய முயற்சி தான் அதுக்கு காரணம். அதுதான் அதையும் சொல்லியிருப்பாரு ரிஃபையா, அதுதான் நீங்கள் கோட் பண்ணீங்க. அதே மாதிரி நிறைய எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய முயற்சி தான் காரணம். முயற்சிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால், முயற்சிங்கிறது வந்து நாமளாவும் பண்ணிட முடியாது. அப்போ முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் முன்னேறவும் வரல, அது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். முயற்சி பண்ண அத்தனை பேரும் முன்னுக்கு வந்துடுறதில்ல. முயற்சிக்கு பின்னால் ஒரு
சக்தி ஒன்று இருக்கு. அது உண்மையே அது இல்லை, எல்லாரும் உணர்ந்துதான் எல்லாருமே நம்ம ஓரளவுக்கு ஏஜ்டு பீப்புளுங்கிறதுனால நம்ம வந்து அதை உணர்ந்ததான் தெரியும், உணர்ந்திருக்கோம். அதனால முயற்சி எவ்வளவுதான் பண்ணாலும் அதுக்கு பின்னால வேற ஒரு முயற்சி இருக்கு. அந்த முயற்சி கூடும்போது, 2 முயற்சியும் கூடும்போது தான் ஒருத்தர் வந்து வெற்றியை அடைய முடியும். அதுதான் எல்லாத்தினுடைய சாராம்சம். அதுதான் ஐயா ரஃபையா வந்து ரொம்ப சிரமப்பட்டு அதை ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்க. பெரிய சப்ஜெக்ட் இது. ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்ல போனா ரொம்ப நேரம் பேசணும். ஆனா அழகா, ரொம்ப நாசுக்கா, ரொம்ப சுருக்கமாகவும் எல்லாரும் கேட்குற மாதிரியும் ஏத்துக்கிற மாதிரியும் சொன்னீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு, அற்புதமான நிகழ்ச்சி. ஸ்டீபன் சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. முடிச்சுக்கலாமா? பாய். ரொம்ப அருமை சார். வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. நானே ஒரு சுருக்கி கன்சாலிடேட்டா சொன்னேன். அதை பின்னோட்டமா மிக அருமையா அந்த புக்கினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகளை ரொம்ப அருமையா கலந்து கொண்ட அனைவரும் சொன்னாங்க. அவங்களும் நோட் பண்ணி பேப்பர் பேனா வச்சு குறிச்சு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அருமையான பின்னோட்டங்கள். கடைசியா நம்ம சிவகுமார் சார் வந்தாச்சு. அவர் வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க. ஜஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க எப்பவுமே அப்படியே 2 3 4 பேர் பேசுறது கேட்டேன் நானு. முதல்ல ஏஜ்டா சொன்னீங்க, அப்புறம் 4 நோட் பண்ணிட்டே வரேன். ஜஸ்ட் வந்துட்டாங்க. பேசிட்டே அப்பப்போ கேட்கறது தான் இருந்தேன். ரொம்ப சிறப்பு. உங்க பேச்சு ஃபுல்லா கேட்கணும் ஆரம்பிச்சப்போ ஜஸ்ட் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து போனாங்க. இருந்தாலும் கால் வச்சு கேட்டுட்டே இருந்தா அவங்க எதுவுமே சந்தோஷம். உங்க பிரசன்டேஷன் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப பின்னோட்ட கேட்டுக்கிட்டே அப்படியே சமையல் பண்ணிட்டு இருந்தேன். சந்தோஷம். கடைசியில செல்வா கேட்டாரு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடைகள் கேட்டார். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் 30 பேருடைய 3 எழுத்து எனக்கு கலைஞர் தான் ஞாபகம் வந்தது. இது 3 எழுத்து ஆரம்பிச்சாரு. அதுதான் சொல்ல போறீங்களா நினைச்சு நான் தலைப்பு பார்த்தோம்னா அதான் சொல்ல ஆரம்பிச்சேன். நல்லா இருந்தது. பின்னோட்டு நல்லா இருந்தது. செல்வா கேட்டது ஒன்று சொல்றது, எனக்கு பிடிச்ச ஒரு கோட்னா, accept everyone as they are, even if you do not agree with them. உனக்கு பிடிக்கலனா கூட, என் பையனோ மருமகளோ யாராவது பிடிக்கலனா கூட accept them as they are. அதுவும் எனக்கு ஒரு பிடித்த ஒரு கொட்டேஷன். ஐ எம் ஸ்டில் ஃபாலோயிங் தட். அதை கூட சொல்லணும் இருக்கு. செல்வா ஆரம்பிச்சுதான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன். திருக்குறள்ல பிடிச்ச குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. 2 உள்ளத்துக்கு ஒன்று தொடரக்கூடியதுதான். இதெல்லாம் நீங்க சொன்னதுனால இந்த தாட்ஸ் எல்லாம் வருது எனக்கு. சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். வந்து நீங்க வந்து பின்னோட்டம் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. முடிச்சுக்கலாமா? ரைட். ரொம்ப நன்றி சார். அசோகன் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அவங்களோட கருத்துல கேட்கிறேன். ரொம்ப நன்றி. ஆலோசனையும் வழங்கிய, அதாவது பின்னோட்டங்கள்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. பிரதமர் மேடமா இருக்கட்டும், கல்யாண மேடமா இருக்கட்டும். கல்யாண மேடம் எப்ப இருந்தாலும் ஒரு சர்க்கு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படியும் நம்ம கேட்டுத்தான் ஆகணும். அவங்களுடைய இதே வேற லெவல். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஸ்டீபன் சார் நன்றி. பாய். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்? அபிஷியலா முடிக்கல. மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மைண்ட் எப்பயுமே ஒரு சக்தியை மட்டும்தான் நம்பும், இன்னொரு சக்தியை நம்பாது. ஒரே ஒரு சக்தி மனித உழைப்பு, மனிதனுடைய நல்ல எண்ணங்கள், மனிதனுடைய நல்ல முயற்சி. இதை மட்டும் தான் நம்பும். மற்றபடி எந்த சக்தியும் நம்புறது இல்லை மைண்ட். சோ அதை பயன்பெற்றுங்கள். மகிழ்ச்சி. கலந்து கொண்டார்கள். நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். எல்லா சக்திக்கும் சொல்லுகிறீங்களா சார்? என்ன சார்? இல்ல, இது எல்லா சக்திக்கும் நீங்க வந்து சிவனுக்கு சொல்லியா?